அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளோட வாய்ஸ் கிளியரா மேல இருக்கு? வாய்ஸ் கிளியரா பிள்ளை? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓம் சார் கிளியர் சார். ரைட், நான் மைக் ஆஃப் ஆக்குறோம் இல்ல, பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் அடிக்காம சொன்னாங்க. மைக் ஆஃப் ஆக்குறோம் இல்ல. ரைட். ரைட். இன்றைக்கு நாங்க படிக்கிற தலைப்பு பிள்ளைகள் குர்ஆன் பாடத்துல 4 மார்க்ஸுக்குரிய கேள்விகளை ஏற்கனவே நாங்க பிள்ளைகள் தெளிவாக நாங்க பார்த்தது. இப்போது நாங்க பார்க்கிற தலைப்பு பிள்ளைகள் முக்கியமாக 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி. ஆனா உங்களுக்கு தெரியும் 10 மார்க்ஸுக்குரிய கேள்வி 4 மார்க்ஸுக்கு கேட்கிறது. சரியா பிள்ளைகள்? 10 மார்க்ஸுக்குரிய கேள்வியையும் 4 மார்க்ஸுக்கு கேட்டா நாங்க என்ன செய்யணும், அந்த 10 மார்க்ஸுக்குரிய நிறைய விஷயம் படிச்சிருப்போம், நிறைய பாயிண்ட்ஸ் படிச்சிருப்போம். ஆனா 4 மார்க்ஸுக்கு கேட்கின்ற போது 4 பாயிண்ட்ஸை நாங்க கட்டாயம் அந்த இடத்துல 4 மார்க்ஸுக்கு டார்கெட் பண்ணி எழுதணும் என்ற விஷயத்தை நான் ஏற்கனவேயும் சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துற பிள்ளைகள், சரிதானே? ரைட். ஏற்கனவே நாங்க குர்ஆன் பாடத்துல 4 மார்க்ஸுக்குரிய சில மயக்கமான கேள்விகளை நாங்க பார்த்தது. அதே மாதிரி பிள்ளைகள் இன்றைக்கு நாங்க பார்க்கிறது என்னன்னா, இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு. இதுல பிள்ளைகள் முக்கியமாக சில பிள்ளைகள் தவறு விடுற என்னன்னா, இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற ஒரு கேள்வி MCQ கேள்விக்கு வந்திருக்குது. சரியா பிள்ளை? நான் இன்ஷா அல்லாஹ் தனியா பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு யூனிட்டாக எப்படி உங்களுக்கு எஸ்ஏ செய்யறனோ அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக தனியா MCQ கேள்வியும் செய்வேன். அப்ப அந்த டைம்லயே நான் விளங்கப்படுத்துவேன். இந்த இடத்திலையும் சில விஷயங்களை சொல்றேன் பிள்ளைகள். அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு என்று கேட்டா பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது, ஜம்முல் குர்ஆன் என்று சொல்ல வேண்டும். ஜம்முல் குர்ஆன். இந்த ஜாமியுல் குர்ஆன் தான் பிள்ளைகள் உஸ்மான் அலிக்கு சொல்றது. ஜாமிஉல் குர்ஆன், ஜாமிஉல் குர்ஆன் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதனுடைய நேரடியான கருத்து குர்ஆனை ஒன்று சேர்த்தார் என்று இருந்தாலும் அதனுடைய உண்மையான கருத்து என்னண்டா பிள்ளைகள், மக்களை குர்ஆனின் பக்கம் ஒன்று சேர்த்தார். அப்படித்தான் சொல்லணும் பிள்ளைல. மக்களை குர்ஆனின் பக்கம். நீங்க எஸ்ஏயில் எழுதுகின்ற போதும் மக்களை குர்ஆனின் பக்கம். ஏன்டா அவர்ற காலத்துல மக்கள் குர்ஆன பிழையாக ஓதினாங்க, உச்சரிப்புல பிழை ஏற்படுத்தினாங்க. அப்ப அப்படியான மக்கள் குர்ஆன பிழையாக ஓதுற சந்தர்ப்பத்துல எல்லா மக்களையும் ஒரே உச்சரிப்பின் கீழ் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்தாரா இல்லையா? அதனாலதான் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் ஜாமியுல் குர்ஆன். அப்ப ஜாமியுல் குர்ஆன் பிள்ளைகள் உஸ்மான் அலி. ஜம்முல் குர்ஆன் கேட்டா அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட அந்த வரலாற்று கட்டம் இருக்குதா இல்லையா? ரசூலோட காலம், அபூபக்கருடைய காலம், உஸ்மான் அலியுடைய காலம், நவீன காலம் என்று இருக்கா இல்லையா பிள்ளைகள்? அதைத்தான் பிள்ளைகள் நாங்க அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு, அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட முறை, அதுக்கு நாங்க சொல்றதுதான் ஜம்முல் குர்ஆன். இதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். இரண்டாவது பிள்ளைகள் என்னண்டா, எங்களுக்கு இந்த உதாரணமாக இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் இந்த குரூப்ல அல்ஹம்துலில்லாஹ் குரூப் 1 குரூப் 2 இருக்கீங்க பிள்ளைகள். ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் இந்த ரசூலான காலத்துல அல் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்று கேட்டா எங்க பிள்ளை எல்லாருக்கும் தெரியும் 4 முறையில பாதுகாக்கப்பட்டது. அதுல முதலாவது பிள்ளைகள் நான் மைக் ஆன் பண்றேன், நீங்களே சொல்வீங்க. நான் இப்ப சொல்றதெல்லாம் கேள்வி மயக்கத்தை பிள்ளைல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப எங்கட பிள்ளைகளுக்கு தெரியும், ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பிள்ளைல, மத்தாக்க டிஸ்டர்ப் இல்லாம சொல்லுங்களாமா. சொல்லுமா பிள்ளை? முதலாவது என்ன? மனநம் விடல், எழுதி வைத்தல், மனநம், ரசூலோட காலத்துல எழுதுதல், நடைமுறைப்படுத்தல், மனநம் நடைமுறைப்படுத்தல் அடுத்து நடைமுறை. இதுல வருமா பிள்ளைகளா? எழுதுதல் என்ற விஷயம் பிள்ளைகளுக்குள்ளே வந்துடுமா? குத்தாபுல் வகியால் எழுதப்பட்டதுன்னு வரும். மனநம், நடைமுறைப்படுத்தல். அடுத்த 4வது என்ன பிள்ளைகள்? கற்றுக் கொடுத்தல். ரைட். இந்த 4 முறையும் பிள்ளை சில டைம்ல 4 மார்க்ஸ் கேட்கிறேன். என்ன சொல்ல வாரண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமான ஒரு கேள்வி பிள்ளைல, அந்த கேள்வி மயக்கங்கள்லாம் கிளியர் பண்ணி தருவோம். பாஸ் பேப்பரை வச்சா நான் பேப்பர் கிளாஸ் செய்யறமா இல்லையா? அப்ப பேப்பர் கிளாஸை வச்சுதான் உங்களுக்கு விளங்கப்படுத்துற பிள்ளைல, அதை வச்சு புதிய கேள்விகள் உருவாக்கி தருவேன்.
அதையும் விளங்கப்படுத்துறதோட புதிய கேள்விகளை உருவாக்கி தருவோம். நம்ம எக்ஸாமுக்கு போனா எங்களுக்கு மயக்கம் இல்லை. ஏனண்டா பிள்ளைகள் போன வருடமும் ஒவ்வொரு வருடங்களும் இந்த மார்க்கிங் போற டைம்ல பிள்ளைகள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை, எந்த கேள்விக்கு பிள்ளைகள் ஆன்சர் பண்றல்ல, என்ன காரணம், அதெல்லாம் தெரியும். ஆனா அப்ப அதைத்தான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரப்படுற இந்த பிள்ளைகளுக்குள்ளே இந்த கேள்வி மயக்கம். உதாரணமா ஒரு கேள்வி வந்த பிள்ளைகள் இந்த முறையில பிள்ளைகள் இப்ப அண்மை காலமாக பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விதான், அல் குர்ஆனை பாதுகாப்பதில் சஹாபாக்களுடைய பங்களிப்பை விளக்குக. பாஸ் பேப்பர் வந்திருக்கா இல்லையா? அல் குர்ஆனை பாதுகாப்பதில் சஹாபாக்களுடைய பங்களிப்பு ஞாபகம் இருக்கா? வந்திருக்கு. பிள்ளைய உங்களோட நோட்ஸையை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைய. மற்ற பிள்ளைகள் தெரியாத பிள்ளைகள் இருப்பீங்க. நான் எத்தனை பக்கம் சொல்லுங்கம்மா, கொஞ்சம் பிள்ளைகள் பார்க்கட்டும். அந்த கேள்வியை கொஞ்சம் பார்க்கட்டும். 11ஆம் பக்கம். 11ஆம் பக்கம் இல்ல? 11ஆம் பக்கத்தை பாருங்க. 11ஆம் பக்கம் இருக்கு. அல் குர்ஆனை பாதுகாப்பு 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் 4வதுல முதலாவது கேள்வி. போன வருடத்துக்கு அதுக்கு முதல் ஒரு கேள்வி. மிச்சம் பிள்ளைகள் என்ன பிரச்சனைடா, நான் விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு விளங்கப்படுத்தாரன். அல் குர்ஆனை பாதுகாப்பதில் சஹாபாக்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விளக்குக. அப்ப இந்த முறை எப்படி கேட்பாங்க? சில டைம்ல இதை கேட்டா எழுதலாம், ஓகே. இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா வாரான சரி எப்படி வரும் என்ற விஷயத்த உங்களுக்கு அதையும் சொல்லி தருவோம் இல்ல? அதையும் சொல்லி தருவேன். ரைட். இப்ப இந்த கேள்விக்கு தான் உங்களுக்கு நான் இப்ப ஆன்சரை சொல்ல போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? நான் மைக் ஆஃப் ஆக்குறேன் பிள்ளைல. ஏண்டா மைக்கை ஆஃப் ஆக்க மிச்சம் பிள்ளைகளுடைய வேண்டுகோள் பிள்ளைல. ஏண்டா பிரைவேட் கிளாஸ்னா பிரச்சனை இல்லை, இது செமினார் தானே பிள்ளைகள். அப்ப மிச்சம் பிள்ளைகளுடைய வேண்டுகோள், அந்த மைக்கை ஒன் பண்ண சார் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிக்கிண்டு. 14 பிள்ளைகள் நான் தேவையானதுக்கு மட்டும் மைக் ஒன் பண்ணுவேன், மற்ற டைம்ல பிள்ளை மைக் ஆஃப் ஆக்கி வைக்கிறேன். ரைட். இது பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும். என்னது? ரசூலோட காலத்துல நல்லா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைல. ரசூலோட காலத்துல அல் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்று கேட்டா நாங்க எல்லாரும் எழுதுவோம். ஒரு இஷ்யூவும் அல்ல, ஏன்னா நேரடியான ஆன்சர் இது. எங்கட எல்லார கொப்பிலையும் இருக்கும். ஏன்னா இது ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பகுதி. ரசூலோட காலத்துல அல் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹ் குர்ஆனை எப்படி பாதுகாத்தா? நபி அவங்களோட காலத்துல குத்தாபுல் வஹி எழுதுற ஒரு டீமை ரசூலுல்லாஹ் நியமித்தார். இந்த இடத்துல பிள்ளைகள் வஹி என்ற சொல் குர்ஆனுக்கு மட்டும்தான் சொல்லப்படுமா? குர்ஆனுக்கு மட்டும்தான் சொல்லப்படும். குத்தாபுல் வஹி என்பது, வஹிந்தா பொதுவாக குர்ஆன ஹதீஸை சொல்ற, ஆனா இந்த இடத்துல பிள்ளைகள் வஹி என்பது குர்ஆனை மட்டும்தான் குறிப்பிடும். ஏனென்றா ரசூலுல்லாஹ் குர்ஆன எழுதுறதுக்கு ஒரு டீமை நியமிச்சாரே தவிர ஹதீஸ எழுதுறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு டீமை நியமிக்கல. ஆனா சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் அனுமதி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோட ஹதீஸ எழுதவா? அப்படி அனுமதி கேட்டாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி வழங்கினார். ஆனா இப்படியான ஒரு டீம், குர்ஆனை தொகுக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்றை உருவாக்கினாரா இல்லையா? அந்த டீம் தான் குத்தாபுல் வஹி. இப்படியான ஒரு டீமை ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கு உருவாக்கல. அதை விளங்கிக் கொள்ளுங்களா? அந்த இடத்துல நல்லா விளங்கிக் கொள்ளணும். எனவே குத்தாபுல் வஹி. இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். இப்ப நான் சொன்ன கேள்வியை தலைக்கு வச்சுக்கொள்ளணுமா? அல் குர்ஆனை பாதுகாப்பதில் சஹாபாக்களுடைய பங்களிப்பு என்ன? அந்த கேள்வியை தலைக்கு வச்சுக்கொள்ளணும். அதை வச்சுதான் இதை நான் விளங்கப்படுத்துறேன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட். இப்ப பிள்ளைகள் குத்தாபுல் வஹின்னு சொல்றது, குத்தாபுல் வஹில இருக்கிற ஆட்கள் யாரு என்று பார்த்தோம்டா பிள்ளைகள், முக்கியமாக சஹாபாக்கள் இருப்பாங்க. என்ன, அலிகள் இருப்பாரு, முஆவியா இருப்பாரு, ஸைத் இப்னு சாபித் இருப்பாரு. இந்த குத்தாபுல் வஹில இருக்கிற ஆட்கள் யார்? அப்ப ரசூலுல்லாஹ் இந்த டீமை உருவாக்கினாலும் இந்த வஹிய எழுதுற குர்ஆனை எழுதுற ஆட்கள் யாரு? சஹாபாக்கள் மனனம் விட்டார்கள். யார் மனனம் விட்டார்கள்? ரசூலுல்லாஹ் மனனம் விட்டார் தான். முதலாவதாக குர்ஆனை மனனம் விட்டவர் அவர் தான். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் காலத்துல அடுத்ததாக யார் மனனம் விட்டிருப்பாங்க? சஹாபாக்கள். நல்லா விளங்கிக்கணும் பிள்ளைகளா. இத ரசூலுல்லாஹ் காலத்தை வச்சு கேட்டாம 4 பாயிண்ட்ஸையும் ரசூலுல்லாஹ் வச்சு நீங்க எழுதலாம். ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்களையும் வச்சு எழுதலாம். இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னா, அல் குர்ஆனை பாதுகாப்பதில் சஹாபாக்களுடைய பங்களிப்பு என்ற ஒரு கேள்வி வந்திருக்கா இல்லையா? அதுல பிள்ளைகள் மிச்சம் பிள்ளை என்ன செஞ்சாங்கண்டா, எப்படி யோசிச்சாங்கண்டா, அல் குர்ஆனை பாதுகாப்பதுல சஹாபாக்களுடைய பங்களிப்புண்டா. அப்ப 4 கட்டம் இருக்காரு. எந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட 4 கட்டத்துல பார்த்தாங்க. சஹாபாக்கள் யார் இருக்காங்க? அபூபக்கர் இருக்காரு, உஸ்மான் அலி இருக்காரு, 2 பேரும் தான். ஆனா இந்த கேள்விக்கு நீங்க 5 பாயிண்ட்ஸை வச்சு விளக்கணும். அப்பதான் உங்களுக்கு 10 மார்க்ஸ் வரும். ஆனா அபூபக்கருடைய கதையும் உஸ்மான் அலிர கதையும் பிள்ளைகள் 2 பாயிண்ட்ஸ். அது அந்த கதையை நல்லா சுருக்கி எழுதணும். சரியா பிள்ளைகள்? கடுமையாக விளக்காம, ஏண்டா அந்த டைமுக்குள்ள எழுதி முடிக்கணுமா பிள்ளைகள்?
அந்த கதையை சுருக்கி எழுதணும். அபூபக்கருடைய கதையையோ உஸ்மான் அலியோட கதையை நல்லா சுருக்கி எழுதணும், நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆனா அது 2 பாயிண்ட்ஸ். அப்ப மிச்சம் 3 பாயிண்ட்ஸுக்கு எங்க போற? அப்படி ஒரு விஷயம் கொண்டு வருமா இல்லையா பிள்ளை? மிச்சம் பாயிண்ட்ஸ் எங்க இருக்கின்றா? எங்கட பிள்ளைகள் மிச்சம் பிள்ளைகள் எழுதல்ல. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 பாயிண்ட்ஸும் செட் ஆகும் என்ற விஷயத்தை எங்கட பிள்ளைகளுக்கு தலைக்கப்படல. ஆனா இந்த கேள்வியை பிள்ளை நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தி 2023ஆம் ஆண்டு பிள்ளைகள் இந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. ஆனா 2023ஆம் ஆண்டு நான் என்ன செமினார் செய்யற டைம்ல அல் குர்ஆனை எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளைகளுக்கு நான் விளங்கப்படுத்தினது. அல் குர்ஆனை பாதுகாப்பதில் சஹாபாக்களுடைய பங்களிப்பு என்னன்னு கேள்வி வந்தா எப்படி பிள்ளைகள் எழுதணும்னு நான் விளங்கப்படுத்தினது. சரியா பிள்ளைகள்? நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆனா எனக்கு வந்த பேப்பர் திருத்துற டைம்ல பிள்ளைகள் மிச்சம் பிள்ளைகள் என்னண்டா இந்த ஆன்சரை எழுதப்படல. அப்ப என்னண்டா பிள்ளைகள் விளங்கி கொண்டாங்க என்னண்டா அல் குர்ஆனை பாதுகாப்பதுல சஹாபாக்களுடைய பங்களிப்பு தானே கேட்டிருக்குது. அப்ப அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறுல 2 சஹாபாக்கள் தானே வாராங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் இல்ல, அவர் நபி. அபூபக்கர் அலி, உமர் அலி, இந்த உஸ்மான் அலி சஹாபி. நவீன காலம் வராது. ஏன்னா நவீன காலத்துல சஹாபாக்கள் இருப்பாங்களா? இல்லையே. அப்ப பிள்ளைகள் 2 விஷயத்தை கடுமையாக விளக்கியிருந்தாங்க. அபூபக்கர் அலிய ஒரு பக்கமும் உஸ்மான் அலிய ஒரு பக்கத்துக்கு மேல விளக்கியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்ஸ் 4 மார்க்ஸ். நீங்க எப்படித்தான் பிள்ளைகள் அபூபக்கருடைய கதையை பெரிசாக எழுதினாலும் அங்க வழங்குறது 2 மார்க்ஸ் தான். ஏனண்டா அவங்க எதிர்பார்க்கிற பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ். 5 பாயிண்ட்ஸை வச்சு புள்ள எழுதியிருந்தால் புள்ளைக்கு 10 மார்க்ஸ் போடவும். எனவே அபூபக்கர் அலியா உஸ்மான் அலியும் 2 பாயிண்ட்ஸ். அப்ப மிச்ச பாயிண்ட்ஸை எங்க எடுக்கிறேன்னு கேட்டா பிள்ளைகள் அதைத்தான் தலையை யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இந்த கேள்வியை பிள்ளைகள் நாங்க 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது. ஆனா இது பிள்ளைகள் இந்த கேள்வி வாரத்துக்கு முதலே எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க இந்த இப்படியான ஒரு கேள்வியை உருவாக்கி நாங்க விளங்கப்படுத்தி கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்ஸின் ஊடாக நான் விளங்கப்படுத்தினேன். 7 பாயிண்ட்ஸின் ஊடாக விளங்கப்படுத்தினியா? 5 பாயிண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனா நான் விளங்கப்படுத்துகின்ற போது 7 பாயிண்ட்ஸை வச்சு பிள்ளைகளுக்கு நாங்க விளங்கப்படுத்தினர். இப்ப எப்படி பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அபூபக்கர் அலி வருவார், உஸ்மான் அலி வருவார், நல்லா விளங்கிக்கொள்ளணும். ஆனா இந்த 4 பாயிண்ட்ஸும் பிள்ளைகள் வரும். எப்படி போடணும்? ரசூலுல்லாஹ் பேர் அதுக்குள்ள போடக்கூடாது. ரசூலுல்லாஹ் காலத்துலதான் குர்ஆன் 4 முறையில பாதுகாக்கப்பட்டுச்சு. ஓகே, இது ரசூலுல்லாஹ் காலத்துக்குரியதுதான். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த ஆட்கள் யாரு? சஹாபாக்கள். குத்தாபுல் வஹில இருந்த ஆட்கள் யாரு? முஆவியா இருந்தார், அலி இருந்தார், ஸைத் இப்னு சாபித் இருந்தார். அப்ப ஸைத் இப்னு சாபித் சஹாபியா இல்லையா பிள்ளை? சஹாபாக்களா இல்லையா? முஆவியா சஹாபாக்களா இல்லையா பிள்ளை? அப்ப கேள்வி என்ன? அல் குர்ஆனை பாதுகாப்பதுல சஹாபாக்களுடைய நடவடிக்கை என்ன? எப்படி சஹாபாக்கள் குர்ஆனை பாதுகாத்தார்கள்? குத்தாபுல் வஹியில் எழுதி குர்ஆனை சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். மனநமிட்டு சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். சஹாபாக்களோட பேரை போடுங்க, மனநத்துக்குள்ள சஹாபாக்களோட பேரை போடுங்க, குத்தாபுல் வஹில சஹாபாக்களோட பேரை போட்டு எழுதுங்க. நடைமுறைப்படுத்தல். அழகான ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது. இப்னு மசூதுடைய கருத்து என்ன சொல்லுவார்? நாங்க 10 வசனங்களை அதை நாங்க பெஸ்டிக்கு வாய்ச்சி அதை விளங்கி எங்கட வாழ்க்கையில நாங்க நடைமுறைப்படுத்தினதுக்கு பிறகுதான் அடுத்த வசனத்துக்கு நாங்க போவோம் என்று இப்னு மசூத் சொல்றாரா இல்லையா பிள்ளைகள்? அப்ப இப்னு மசூத் யாரு? ஒரு சஹாபி, ஒரு சஹாபி. அப்ப அழகான முறையில பிள்ளைகள் இதுல 4 பாயிண்ட்ஸ் வந்துட்டு, அங்கால அபூபக்கர் அலி உஸ்மான் அலியும் 2 பாயிண்ட்ஸ், 6 பாயிண்ட்ஸ். இதோட சேர்த்து நீங்க உமர் அலியையும் எழுதலாம். இந்த கேள்வி கூட தேவையில்ல பிள்ளை, 5 பாயிண்ட்ஸ் தான் எதிர்பார்க்காங்க. இருந்தாலும் நாங்க பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துகின்ற உமர் அலியும் வருவார். ஏண்டா உமர் அலின காலத்துல பிள்ளைகள் இந்த 4 கட்டத்துல குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறுல 4 கட்டத்துல உமர் அலி இல்லாட்டியும் உமர் அலின காலத்துல குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரதேச மக்களுக்கும் குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது என்ற விஷயம் சொல்லிட்டாடுதலாம். எங்களுக்கு தாராளமா பாயிண்ட்ஸ் இருக்கவில்லை. இதுல 4, அதுல 2, 6 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். எழுதலாமா இல்லையா? இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வி விளையாட்டா சொல்றதுன்னா கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இப்ப கேள்வி விளையாட்டா நான் சொல்றது பிள்ளை. என்னடா பிள்ளைகள், இஸ்லாமிய நாகரிகத்துல முக்கியமான விஷயம் என்னடா கேள்வியைத்தான் விளங்கணும் பிள்ளைல. இந்த ஆன்சர் உள்ள இது 4 பாயிண்ட்ஸையும் எல்லாரும் சும்மா அழகா சட்டப்படியா பாடமாக வச்சிருப்பீங்க. உண்மையா இல்லையா சொல்லுங்க? இந்த 4 பாயிண்ட்ஸை சும்மா சட்டப்படியா பாடமாக வச்சிருப்பீங்களா இல்லையா?
அது எல்லாரும் சரி. பாடமாக தேவையில்லை சார். என்ற ஓயல்ல இது ஒரு பாடமாக்க தேவையில்லை, சும்மா லேசா பாடம் பாரு, அது ஓகே. இருந்தாலும் பிள்ளைகள் ஒரு கேள்வி கேட்டா எங்கட மிச்சம் பிள்ளைகள் என்ன எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளைகள் இல்ல, பொதுவாக பிள்ளை சில பிள்ளைகள் எழுதலையே. என்ன காரணம்டா, என்னத்த படிக்கணும்? இப்ப கேள்வியை நல்லா தெளிவாக படிக்கணுமா இல்லையா? அதான் முக்கியம் இல்ல. நாம பாடமாக்குற முக்கியம் இல்ல. நாம 10 அழகையும் எங்கட பிள்ளைகள் சும்மா 10 அழகை சும்மா சட்டப்படி பாடமாக்கி வச்சு பிள்ளைகள் எந்த பிரயோசனமும் கிடையாது இஸ்லாமிய நாகரிகத்தில். நல்லா விளைய கொள்ளணும். ஏண்டா பிள்ளை அந்த கேள்வி ஸ்டைலே அப்படித்தான். அதான் பாஸ் பேப்பர் கிளாஸ் செய்யறது. உங்களோட கண்ணில் காட்டணும். பிள்ளைகள் பாருங்க பாஸ் பேப்பர்ல எப்படி வந்திருக்குது. அதான் 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் அதே கேள்வி பெரும்பாலும் பிள்ளைகள் வராது. 100% வராது. சும்மா 1-2 கேள்வி வந்தால் அதே கேள்வியா, அதே அந்த தலைப்புல இருந்து வரும். 2024ஆம் ஆண்டு அதே கேள்வி 2025ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு வராது. அப்ப ஏன் போட்டிருக்கிறது கேட்டா, நீங்க பிள்ளைகள் கட்டாயம் கூட கண்ணால பார்க்கணும். இந்த 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எப்படி கேள்வி எடுத்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு விளங்குமா, இப்படித்தான் எடுத்திருக்காங்க, இப்படித்தான் படிக்கணும். நாம கட்டாயம் அதான் தேவை பிள்ளைகளா, அதான் தேவை இஸ்லாமிய. அதான் படிச்சுட்டீங்க, சும்மா சட்டப்படியா பிள்ளைங்க நீங்க என்ன செய்யலாம்டா ஆன்சர் பண்ணலாம். இப்ப நான் கேள்வியை உருவாக்கி தரேன் பிள்ளைகளா. இப்ப புது கேள்விகள் உருவாக்கி தரேன். 2 கேள்வி உருவாக்கி தரேன். இதுக்குள்ளேயா இந்த அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்றுக்குள்ள 2 புது கேள்வி உருவாக்கி தரேன். அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. வந்தா அழகா எழுதுங்க, அவ்வளவுதான். சரியா பிள்ளைகள்? இப்ப மைக்கோ பாக்குறேன்னா ரைட். பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் விளைவிக்கணும். கேள்வி வந்திருக்குது, அல் குர்ஆனை பாதுகாப்பதில் அப்படி சொல்லணும் தெரியும். சரியா பிள்ளைகள்? பாஸ் பேப்பர்ல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்தா விளங்க. ரைட். பாஸ் பேப்பர்ல வந்திருக்க பிள்ளைகள் அல் குர்ஆனை பாதுகாப்பதில் சஹாபாக்களின் நடவடிக்கை. இந்த இடத்துல உள்ள அல் குர்ஆனை பாதுகாப்பு என்ற சொல் ஒன்று போட்டீங்க, பாதுகாப்பு. இந்த சொல்ல பிள்ளைகள் சில டைம்ல இந்த வருஷம் மாத்தலாம். அல் குர்ஆன பாதுகாப்பு என்ற சொல்ல போடாம லேசி பிள்ளைகளா, நாங்க புதுசா ஒன்றையும் படிக்கிறல்ல, நான் சொல்ற விஷயத்த மட்டும் அமைச்சு கொள்ளுங்க. புதுசா ஒன்றையும் படிக்கிறல்ல, இருக்கிற நம்ம நோட்ஸுக்குள்ள இருக்குது ஆன்சர் எல்லாம். சரியா பிள்ளை? அல் குர்ஆனை தொகுப்பதில் அல் குர்ஆன தொகுக்கிறதுல சஹாபாக்களுடைய பங்களிப்பு என்ன? அல் குர்ஆன தொகுப்பதில சஹாபாக்களுடைய பங்களிப்பு என்ன என்று கேட்டா, இப்ப பாருங்க பிள்ளைகள், பாதுகாப்பு என்ற இடத்துக்கு பதிலாக தொகுப்பு என்ற ஒரு சொல்ல போட்டால், இதுவரைக்கும் அப்படி வரல, சில டைம்ல வந்தா நல்லா விளையாட அல் குர்ஆனை தொகுப்பதில் சஹாபாக்களுடைய பங்கனை. இப்ப நாம யோசிக்கணும், யாருடைய காலத்துல குர்ஆன் முறை தொகுக்கப்பட்டுச்சு என்று கேட்டா, ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் குர்ஆன் என்ன தர்தீபு திலாவத், அதாவது ரசூலுல்லாஹ்க்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி ரமலான், அவருடைய இறுதி ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, நல்லா விளங்கிக் கொள்ளணுமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனை ஓர்டர் படுத்தி கொடுத்தார். அதாவது எந்த சூறாக்கு பின்னால எந்த சூறா வரணும், என்ன சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால சூரத்துல் பக்ரா வரணும். ஏண்டா ரசூலுல்லாஹ்க்கு இறங்கிய ஓர்டர் வித்தியாசமா இல்லையா? ஏண்டா ஃபர்ஸ்ட்க்கு இறங்கினது சூரத்துல் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ. அப்ப இந்த ஓர்டர் ஒன்று இல்லாம இறங்கிச்சு. ஒரு ஓர்டர் ஒன்று இல்லாம அல் குர்ஆன் கட்டம் கட்டமாக பகுதி பகுதியாக இறங்கிச்சு. ஆனா கடைசி ரமலான்ல அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கிறான், எந்த சூறாக்கு பின்னால எதை நீங்க போடணும் என்ற அந்த முறையை கற்றுக் கொடுக்கப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் அதை ஓர்டர் படுத்துறாரு. ஓகே, இருந்தாலும் குர்ஆனுடைய நாங்க தொகுப்புன்னு சொன்னா, முதலாவதாக ரசூலுல்லாஹ் காலத்துல முறைப்படி இல்லாட்டிய, ரசூலுல்லாஹ் காலத்துல ஏதோ ஒரு வகையில எழுதப்பட்டது, ஒரு தொகுப்பொண்டு எழுதப்பட்டது என்ற விஷயத்தை நாங்க சும்மா மேலோட்டமாக பெஸ்டாக கொடுக்கலாம். அப்ப குத்தாபுல் வஹி என்ற விஷயத்தை நாங்க போடலாம். குத்தாபுல் வஹி இத பிள்ளை நாங்க சும்மா நார்மலாக எழுதுற பிள்ளைல. ஏண்டா மெயினாக ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன்
கேள்வி ஒன்று வந்தா யாருடைய காலத்தில் குர்ஆன் தொகுக்கப்பட்டது ஒரு பிரதி என்று கேட்டா யார சொல்லுவீங்க புள்ளே? யார சொல்லுவீங்க சொல்லுங்க அப்போ. முறைப்படி தொகுக்கப்பட்டது யார காலம் சொல்லுங்க அப்போ. புள்ளே அடி வாங்குறப்ப அவ்வளவு பேர் அபூபக்கர் அலி உஸ்மான் அலித பிள்ளைகள் அபூபக்கருடைய காலத்துல முஸ்ஹப் என்கின்ற ஒரு பிரதி தொகுக்கப்பட்டுச்சு. உஸ்மான் அலித காலத்துல தொகுக்கப்பட்டதுதான் பல பிரதிகள், பல 7 பிரதிகளை 7 பிரதேசத்துக்கு அனுப்பினாங்க, பல பிரதிகள் அவர கால தொகுக்கப்பட்டுச்சு தான். ஆனா அபூபக்கருடைய காலம் தொகுக்கப்படலையே சொல்லுங்க அப்போ. இமாம் யுத்தம் என்ன சொல்லுது? ஓமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் பிள்ளை எல்லா ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் குர்ஆன அந்த காலத்துல என்னென்ன சாதனங்கள் இருந்துச்சோ, எலும்புகள் சரியா பிள்ளை எல்லாம் என்ன ரசூலுல்லாஹ் காலத்துல பிள்ளைகள் ஏன்னா என்னென்ன சாதனங்கள் இருந்து அதை வச்சு எழுதினாங்க. எழுதாம இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல எழுதாம யாராவே எழுதலையா? அப்படியா சொல்லுங்க. எழுதினா செட்டியாக பிள்ளைகள் ஒரு முறைப்படி எழுதுற முறையும் இருக்கு. ஒரு முறைப்படி குர்ஆன தொகுக்கணும் என்ற ஒரு சிஸ்டம் எங்க உருவாக்கப்படுதுன்னா முதலாவது அபூபக்கருடைய காலத்தில். ஏன்னா அதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டா யமாமா யுத்தம். யமாமா யுத்தத்தாலதான் அபூபக்கருடைய காலத்துல குர்ஆன் ஒரு பிரதி, ஒரு முஸ்ஹப் என்கின்ற ஒரு பிரதி தொகுக்கப்படுகிறது. எனவே பிள்ளைகள் அல் குர்ஆனை தொகுப்பதில சஹாபாக்களுடைய பங்களிப்பு என்று கேட்டா சும்மா நாங்க மேலோட்டமாக பிள்ளை இதை சும்மா நோமலாக தொடர்படுத்தோம். குத்தாபுல் வஹி ரசூலுல்லாஹ் காலத்துல குத்தாபுல் வஹில சஹாபாக்கள் நியமிக்கப்பட்டு குர்ஆன் என்ன செஞ்சாங்க? ஒரு தொகுப்பாக என்ன செய்தார்கள் சொல்லுங்க பிள்ளை. முதல் தொகுப்பு தொகுக்கப்பட்டது தர்தீபு திலாவத் அடிப்படையில். தர்தீபு திலாவத் வருமா இல்லையா? தர்தீபு திலாவத் நான் சொல்லுங்க இப்ப குர்ஆன் நாங்க ஓதுற ஓர்டர். அப்ப கடைசி ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்க்கு என்னத்தை சொல்லி கொடுத்தாருண்டா? குர்ஆனை ஓர்டர் படுத்துற சும்மா இதுக்கு பின்னால இது, இதுக்கு பின்னால இதுன்னு அப்படி அழகான முறையில ஓதி கொடுக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சும்மா அந்த அப்படியே ஓர்டர் படுத்துற சரியா பிள்ளை. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல அல்லாஹ் விளங்கிக்கொள்ளணும் ஏதோ ஒரு வகையில குர்ஆன் எழுதப்படுதா இல்லையா, ஒரு பிரதியோட தொகுக்கப்படுதா இல்லையான்னு கேட்டா அப்ப அந்த விஷயத்தை நாங்க சும்மா நோமலாக தூரப்படுத்தும் எழுதுவோம். ஆனா முக்கியமாக பிள்ளைகள் அல் குர்ஆனை தொகுப்பதில் சஹாபாக்களுடைய பங்களிப்பு அடுத்ததாக கேட்ட அடுத்தது எழுதணும். இது எழுதிட்டு 2வது அபூபக்கருடைய கதையை தெளிவாக எழுதுவோம். 10 மார்க்ஸுக்கு வந்தா பிள்ளைல அபூபக்கருடைய காலத்துலதான் முதலாக முறைப்படி குர்ஆன் என்பது தொகுக்கப்படுகிறது. அதை நான் விளங்கப்படுத்துவேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைல. அதை நான் கொஞ்சம் வித்தியாசம் விளங்கப்படுத்துவேன்னா அந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வித்தியாசமான கேள்வி தான் பிள்ளைல. ஏன்டா எக்ஸாமுக்கு வருமா பிள்ளை ரெடியா இருக்கணுமா இல்லையா? என்ன அப்ப புதிய ஆன்சர் வராது. எங்கிற நோட்ஸ்ல இருக்கிற ஆன்சர் தான் நீங்க புதுசா உண்டையும் பாடமாக்குறோம் இல்லையா? கேள்வியை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த கேள்வி வந்தா எதை எழுதணும் அது மட்டும்தான் உங்களோட வேலை. புதுசாக நோட்ஸ் தர மாட்டோம். நோட்ஸ் இல்ல, அப்படி இல்லை. நம்மளோட சிலபஸ் தான் கேள்வியை மட்டும்தான் உருவாக்கி தருது. ரைட். அப்ப அல் குர்ஆன் தொகுப்பதுன்னு சொன்னா கட்டாயம் அபூபக்கருடைய காலம் வருமா வராதா சொல்லுங்க. தொகுக்கப்பட்டது முதலாவது பிரதி முஸ்ஹப் வருமா வராதா? 3வது உஸ்மான் அலி கட்டாயம் எழுத வேண்டும். இவர காலத்திலேயும் குர்ஆன் தொகுக்கப்பட்டதுதான், தொகுக்கப்படாம இல்ல. 7 பிரதிகள் தொகுக்கப்பட்டது கட்டாயம் வரும். ஆனா பிள்ளைகள் இந்த 3 வச்சுதான் எழுதணும். இதை தாண்டி நவீன காலத்தை எழுதலாது. ஆனா நவீன காலத்துல இப்ப நவீன காலத்திலே குர்ஆன் தொகுக்கப்படுதுதான். ஆனா நவீன காலத்துல பிள்ளைங்க சஹாபாக்கள் இருக்காளா? இல்ல. சஹாபாக்கள் இப்ப சஹாபாக்கள் இருக்காங்களா? இல்லையே. கேள்விகள் வந்திருக்கு. சஹாபாக்கள் சொல்லு வந்திருக்கா இல்லையா? அதனால நவீன காலத்தை போட இயலாது. ஆனா நவீன காலத்துல குர்ஆன் தொகுக்கப்படுது. இன்றைக்கு பாருங்க இவ்வளவு பிரதிகள், பல பிரதிகள் எல்லாம் தொகுக்கப்படுது. குர்ஆன் நிறைய தொகுப்புகள் தொகுக்கப்படுது. ஒவ்வொரு அழகா நல்ல பசந்தா குர்ஆன் வருதா இல்லையா? தொகுத்து வருது. ஆனா நவீன காலத்துக்குள்ள போடலாமா? இந்த கேள்விக்குள்ள போடலாமா? ஏன்னு கேட்டா அல் குர்ஆனை தொகுப்பது சஹாபாக்களுடைய தொகுப்பு கேட்டா முக்கியமாக பிள்ளைகள் இந்த 2 கட்டமும் கட்டாயம் வரணும். அதோட சேர்த்து பிள்ளைகள் இதையும் எழுதி கொள்ளுங்கோ. இதையும் ஏன் சொல்றேன்டா இப்ப ஒரு கேள்வியோட நாங்க படுத்துறோம் இல்ல பாசிபிள் வந்த கேள்வி உங்களுக்கு ஏன் இதை சரியா போடணும் அப்படியான ஒரு சந்தேகம் கொண்டு வரும்.
ஆனா இப்ப பாஸ் பேப்பரை வச்சு விளங்கப்படுத்தினவங்களுக்கோ அந்த விஷயம் ஃபுல்லா கிளியரா. இப்ப பாஸ் பேப்பர்ல பிள்ளை பாருங்க, அல் குர்ஆன் தொகுப்பு பற்றி குறிப்பிட்டு அப்படி ஒரு கேள்வி ஒன்று பிள்ளைங்க 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்திருக்கா இல்லையா விடணும் பாருங்க. பாஸ் பேப்பர்ல இருக்கு 2019 13ஆம் பக்கம் ரைட் இருக்கா. நல்லா பிள்ளை நல்லா கண்ணால பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைல. நான் விளங்கப்படுத்துறத பிள்ளைகள் திரும்பவும் சொல்றேன், கேள்வியைத்தான் விளங்கப்படுத்துறேன். ஆன்சர் புதுசல்ல, ஆன்சர் எல்லாம் நாங்க பாடமாக்கி வச்சிருக்கீங்களா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா பிள்ளைகள்? கேள்வியை மட்டும் தலைக்கு எடுத்து விளங்கணும், அவ்வளவுதான் கூட வேலை. அதை செஞ்சீங்கண்டா இஸ்லாமிய நாகரிகத்தில் நீங்க பிள்ளைகள் 99 மார்க்ஸ் எந்த சந்தேகமும் இல்லை எடுப்பீங்க. நீங்க எக்ஸாமுக்கு போனா விளங்கு. நான் எப்படி விளங்கப்படுத்துறதால நான் இங்க எக்ஸாமுக்கு போனீங்கண்டா உங்களுக்கு அழகா விளங்கும் பிள்ளைகள். நான் விளங்கப்படுத்துற எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோசனம் உண்டு. ரைட், பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு பாருங்க பிள்ளை 13ஆம் பக்கம் அல் குர்ஆனின் தொகுப்பு பற்றி குறிப்பிட்டு அந்த என்ன சொல்லு வந்திருக்கு, என்ன சொல்லு வந்திருக்கு, என்ன சொல்லு வந்திருக்கு, அதுல பிள்ளைகள் இப்ப யார காலத்தை வச்சு ஆன்சர் பண்றீங்க சொல்லுங்க. இப்ப யார காலத்தை வச்சு எத்தனை காலத்தை வச்சு ஆன்சர் கொடுத்திருக்காரு? 3 காலம். வெரி குட் பிள்ளைகளா, 3 காலம். இப்ப நான் எழுதிருக்கிற இங்கே கேள்வி எத்தனை காலத்தை வச்சு எழுதிருக்கிறேன்? 3 காலம். 3 காலம். 3 காலத்தை வச்சுதான் இது ரசூலோட குத்தாபுல் வஹி, ரசூலோட காலம், அபூபக்கர் அலி, உஸ்மான். ஓகே, இப்ப பாஸ் பேப்பர் வச்சு பாருங்க. அல் குர்ஆன் தொகுப்பு பற்றி குறிப்பிட்டு, தொகுப்பு அதான் தலைப்பே. அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு அதான் தலைப்பு. சும்மா நாங்க படிக்கிறல பிள்ளைல, சும்மா அல் குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு, அபூபக்கருடைய காலம், உஸ்மானுடைய காலம், யமாமா யுத்தம், அசர்பைஜான், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாம இல்ல. யமாமா யுத்த கதை எல்லாருக்கும் தெரியும். அசர்பைஜான் ஆர்மீனியா போர் எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கிற 4 பைசா எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு இஷ்யூ அல்ல. என்ன இதை நாங்க பிள்ளைகள் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைகளுக்கு. ஆனா கேள்வி மயக்கத்தை மட்டும்தான் படிக்கணும். ஏன் படிக்கணும்டா, பாஸ் பேப்பர் அப்படித்தான் வந்திருக்கு. பெரும்பாலும் பிள்ளைகள் நாங்க அந்த மயக்கமான கேள்வியை தான் படிக்கணும். நேரடியாக கேட்ட கேள்வியை நாங்க பெருசா என்ன அந்த அளவுக்கு நாங்க யோசிக்க தேவையில்லை. ஏன்டா நாங்க எழுதுவோம் ரசூலோட காலத்துல அல் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதை சுருக்கமாக விளக்குக என்று கேட்டா ரசூலுல்லாஹ் 4 முறை எல்லாருக்கும் தெரியும். குத்தாபுல் வஹி, மனனம், என்ன நடைமுறைப்படுத்தல், எட்டி வைத்தல். ஓகே, அது விஷயம் அல்ல. ஆனா இப்ப வித்தியாசமான கேள்வி கேட்டாதான் அதுக்குரிய ஆன்சரை எதை எழுதுற விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சு வைக்கிற மட்டும்தான். எனவே பிள்ளைகள் இந்த கேள்வியை பாருங்க, பாஸ் பேப்பர்ல வந்தது அல் குர்ஆன் தொகுப்பு பற்றி குறிப்பிட்டு, தொகுப்பு. இதுல முதலாவது பாருங்க பிள்ளைகள், பாஸ் பேப்பர்ல இப்ப அண்மை காலமாக குர்ஆனுடைய தொகுப்பின் 3ஆம் கட்டம் கேட்டிருக்கு. இதை நல்லா விளங்கிக்கணும். குர்ஆனுடைய தொகுப்புல 1ஆம் கட்டம் ரசூலுல்லாஹ். ஓடரா பாருங்க பிள்ளைகள். 2ஆம் கட்டம் யாரு? 2ஆம் கட்டம் யாரு பிள்ளைகள்? யாரு? அபூபக்கர் அலி. 3ஆம் கட்டம் யாரு? அப்ப 3ஆம் கட்டம் என்ற ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அது ஒரு இஷ்யூ அல்ல. ஏன்டா 3வது இருக்கு, எங்கட குர்ஆன் தொகுப்புல 3வது இருக்குது. தெரியாதவங்களுக்கு 1வது 2வது 3வது. ஓகே, இது வந்தாலும் உஸ்மான் அலி. 2ஆம் கட்டம் கேட்டா அபூபக்கர் அலி. 1ஆம் கட்டம் கேட்டா ரசூலுல்லாஹ். நல்லா விளங்கிக்கணும். சில டைம்ல பிள்ளைகள் இதுவரைக்கும் வரல, சும்மா சொல்லித்தரேன் கேள்வியை மட்டும். 1ஆம் நூற்றாண்டுல அல் குர்ஆனுடைய பாதுகாப்பு முறையை சுருக்கமாக அல்லது விளக்குகண்டு 1ஆம் நூற்றாண்டு கேட்டா இப்ப பிள்ளைய சொல்லுங்க. 1ஆம் நூற்றாண்டு ஹதீஸ் பாடம் படிச்ச பிள்ளைல தானே. 1ஆம் நூற்றாண்டு கேட்டா இதை வச்சு எழுதணும். 1ஆம் நூற்றாண்டு சும்மா கேட்டா, அப்படி இன்னும் கேட்கல, கேட்டா 1ஆம் நூற்றாண்டுடைய குர்ஆனுடைய பாதுகாப்பு கட்டம் கேட்டா எழுதும். நான் சொல்லுங்க 1ஆம் நூற்றாண்டு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமும் சஹாபாக்களோட காலம். வெரி குட் பிள்ளைல, வெரி குட். இதான் பிள்ளைல எங்கட பிள்ளைகள் தான். சரியா பிள்ளைகள்? 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் வருவாங்க, சஹாபாக்களும் வருவாங்க. அப்ப 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சஹாபி, உஸ்மான் அலி சஹாபி. நவீன காலம் வருமா? நவீன காலம் வருமா? வரா. நவீன காலம் 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள வரவே வராது பிள்ளைல. அதை எழுதிடக்கூடாது, தேவையில்லாத வேலை பார்க்கக்கூடாது எக்ஸாம் போர்டுல. சரியா பிள்ளை? அப்படியும் கேட்கலாம். இதுவரைக்கும் அப்படி வரல, நான் சும்மா ஞாபகப்படுத்தி தாரேன். சரி பிள்ளைகள், அப்படி வந்தா
எந்த ஒரு கரைச்சலும் இல்ல. சரி சொன்னாரு, ரைட், ஓகே, விஷயம் முடிஞ்சு பிள்ளைல அவ்வளவு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த அல் குர்ஆன் தொகுப்பு பற்றி குறிப்பிடுக என்ற கேள்விக்கு பாஸ் பேப்பர்ல அழகா ஸ்கீம்ல சொல்லப்பட்ட ஆன்சர் என்னடா, ரசூலுல்லாஹ் காலத்துல குத்தாபுல் வஹி என்ற சொல்லொன்று போட்டிருக்கா இல்லையா சொல்லுங்க. போட்டு பிள்ளைகள் என்ன போட்டிருக்குது, குர்ஆனுடைய முதல் தொகுப்பு தர்தீபு திலாவத் வந்திருக்கா இல்லையா, தெளிவா வந்திருக்கா இல்லையா சொல்லுங்க. நான் இங்க சொன்ன விஷயம் அப்படி வந்திருக்கா இல்லையா சொல்லுங்க. வந்துரு. ஏடா ரசூலுல்லாஹ் காலத்திலே எழுதினாங்க, எழுதாம இல்ல. நாங்க அறவே ரசூலுல்லாஹ் காலத்துல அறவே எழுதல்ல. அப்ப எழுதாட்டி பிள்ளை எப்படி அபூபக்கருடைய காலத்துல குர்ஆன தொகுக்குற செய்து இப்னு சாபித். ஆனா இன்னொண்ட வச்சுக்கொள்ளுங்க ஞாபகம், 3 காலத்திலே செய்து இப்னு சாபித் வருவார். இந்த குர்ஆனுடைய பணியில பிள்ளைகள் முஆவியா எல்லா காலத்திலேயும் வரமாட்டார், அலி ரலியல்லாஹு எல்லா காலத்திலேயும் வர மாட்டாங்க. அதுல இருக்கிற அந்த டீம்ல குத்தாபுல் வஹில. ஆனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் வருவார், அபூபக்கருடைய காலத்திலேயும் வருவார், உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலேயும் வருவார் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஏன் சொல்றேன்டா, சில டைம்ல எம்சியூகளுக்கு தேவைப்படும், எனவே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ரைட். எனவே பிள்ளைகள் அப்ப சொல்லுங்க பேசுனீங்களா? பேசுனீங்களாமா? ஓகே, ரைட். அப்ப பாஸ் பேப்பர்ல 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல அல் குர்ஆனுடைய தொகுப்பு பற்றி அது ஒரு கேள்வி வந்து, அல் குர்ஆனுடைய தொகுப்பு பற்றி குறிப்பிட்டு, அப்ப அல் குர்ஆன் என்ற தொகுப்புக்குள்ள போட்டிருக்கிற சொல் என்னன்னா, இந்த கேள்வி எப்படி 10 மார்க்ஸையும் கேட்கலாம். அதான் இங்க விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. பாஸ் பேப்பரை வச்சு பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது அல் குர்ஆனை பாதுகாப்பதில். சில டைம்ல இந்த பாதுகாப்பு என்ற சொல்ல வெட்டிட்டு அல் குர்ஆனை தொகுப்பதில் சஹாபாக்களுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்டா, குத்தாபுல் வஹிர கதை எழுதுங்க, அழகா எழுதுங்க பிள்ளைகள். இங்க இருக்கிற மாய்க்கு எழுதலாம், ரசூல் அழகால குத்தாபுல் வஹி தர்தீபு திலாவத் அழகா பசந்தா எழுதுங்க. 2வது பிள்ளைகள் அபூபக்கருடைய கதை தெரியுமா இல்லையா, அழகா எழுதுங்கோ. 10 மார்க்ஸுக்கு வந்து அபூபக்கருடைய கதை அழகா எழுதுங்கோ. நான் விளங்கப்படுத்துவோம், அபூபக்கருடைய கதை விளங்கப்படுத்துவோம்னா ரைட், உஸ்மானுடைய கதையை நீங்க அழகா விளங்கப்படுத்துங்கோ. இதான் பிள்ளைகள் தொகுப்புன்னு சொல்றது. இந்த கொலை வாங்கிட்டா பிள்ளை, இந்த கொலை உங்களுக்கு வாங்கிட்டா. இப்போ ஒரு கேள்வி என்னண்டா, அடுத்த கேள்வி இப்ப அண்மை காலமாக பாஸ் பேப்பர்ல ஒப்பிடுக என்ற ஒரு கேள்வி என்ற பிள்ளைகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கும் அது எங்கட இப்ப 2வது யூனிட்ல இல்ல பிள்ளைகள், நான் சும்மா சொல்றேன், இந்த ஒப்பிடுற கேள்வி வருகுதான்னு சொல்றேன். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்கும் ஷியாக்களுக்கும் இடையிலான வேறுபாட என்ன ஒப்பிடுக என்ற ஒரு கேள்வி 10 மார்க்ஸுக்கு வந்திருக்கா இல்லையா, சும்மா சொல்லுங்க. வந்துரு. இப்ப அண்மை காலமாக பிள்ளை இந்த ஒப்பிடுக என்ற ஒரு கேள்வி என்று அண்மை காலமாக பாஸ் பேப்பர்ல பிள்ளை 2021 ஹிலாபத் முல்கியத்துக்கு இடையிலான வேறுபாடு, 2022 ஃபிக்ஹ் ஷரியா என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு, 2023 நாகரிகம் பண்பாடு என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடு, இப்படி இந்த அண்மை காலமாக இந்த வேறுபாடு 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 என்ற கேள்வி வந்தா நாங்களும் அதே ஸ்டேட்ல கொஞ்சம் படிச்சுக்கொள்ளணும். எங்கேயாவது இந்த வேறுபடுத்துக்கு அப்படி ஒரு சிஸ்டம் வருகிறதா என்று கேட்டா அதையும் படிச்சுக்கொள்ளணும். இப்ப கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகளா, ஒரு புதிய கேள்விதான், ஆனா ஆன்சர் புதுசல்ல. அதை மட்டும் சந்தோஷப்படுங்க பிள்ளைகளா. நம்ம படிக்கிற பாடங்களுக்குள்ள எல்லாமே நம்ம சிலபஸுக்குள்ள இருக்கிற விஷயம்தான். கேள்வியை மட்டும்தான் உருவாக்கிட்டாரு, அதை மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மற்ற படிக்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. ரைட். இப்போ ஒரு கேள்வி, அபூபக்கருடைய இதுல பிள்ளைகள் இந்த 4 கட்டத்துல இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறுல பிள்ளைகள் இதுல ஒப்பிட்டு கேட்கிறா பிள்ளை, உண்மையாகவே ஒப்பிட்டு கேட்கிற ரசூலுல்லாஹ்வையும் அபூபக்கரையும் ஒப்பிட இயலாது. ஏண்டா பிள்ளைகள், ரசூலுல்லாஹ் ஒரு நபி, இவங்க சஹாபாக்கு 2 வரையும் ஒப்பிடுறது கொஞ்சம் செட் ஆகுது. சும்மா பிள்ளைகளா உண்மையாகவே செட்டியாக ஒப்பிடுறா பிள்ளைகள், இந்த ஒப்பிடுறதுக்கு இந்த பொயின்ஸ் செட் ஆகணுமே. சரியா பிள்ளைகள், அந்த ஒப்பிடுறா பிள்ளைகள் அந்த பொயின்ஸ் செட் ஆகணுமே. சும்மா நாம அப்படியே கற்பனை பண்ணி ஒப்பிடுறதா இல்ல, பொயின் செட் ஆகணும். உண்மையாக செட்டியாக பொயின் செட் ஆகக்கூடிய இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்றுல 2 தலைப்பு இருக்குது. இந்த முறை சில டைம்ல கேட்கலாம், கேட்டாப்புல எழுதுரு. சரியா பிள்ளை, கேட்டா எழுதுரு, அவ்வளவுதான். ரைட். டைம் எத்தனை பிள்ளைகள்? 6:49 தானே. ரைட், ஓகே. அல் குர்ஆன் பாடத்துல பிள்ளைகள் அபூபக்கருடைய குர்ஆனுடைய தொகுப்பையும், அபூபக்கர்
உஸ்மான் அலி. ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு கேட்கலாம். உங்களுக்கு சொல்லிருக்க பிள்ளைகள் ஒப்பிட்டு கேட்டால் ஒன்று அந்த கதையை அப்படியே எழுதலாம், அல்லது பிள்ளைகள் நீங்க ஒப்பிட்டு பாக்ஸ் போட்டு அழகா விளங்கப்படுத்தலாம். ஆனா பாக்ஸ் போடுகின்ற போது பிள்ளைகள் மிச்சம் கவனமா இருக்கணும். 4 மார்க்ஸ் கேட்டா ஒரு பாயிண்ட்ஸ ஒரு 3 வரியில 4 வரியில சும்மா நார்மலா விளக்கணும் இல்லையா, ஒரு சொல்லுல எழுதக்கூடாது, ஒப்பிட்டு எழுதுறது. 10 மார்க்ஸுக்கு கேட்டா அந்த பாக்ஸுக்கு நல்ல அழகா விளக்கி எழுதணும் இல்லையா, நல்ல அழகா ஒரு 7 8 வரியில அந்த பாக்ஸுக்குள்ள நல்ல பெருசா விளக்கி எழுதணுமா, சரியா பிள்ளை? அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், சரியா பிள்ளை? ரைட். இப்ப அபூபக்கருடைய குர்ஆனுடைய தொகுப்பையும் உஸ்மான் அலி அவருடைய குர்ஆனுடைய தொகுப்பையும் ஒப்பிட்டு விளக்குக என்ற ஒரு கேள்வி வந்தா அழகா ஒப்பிடலாம் இல்லையா? உதாரணமாக பிள்ளைகள் நாம இப்ப அபூபக்கர் ஒப்பிடுகின்ற போது இவர் சம்பந்தமான ஒரு அறிமுகம் எழுதலாம். இவருக்கும் அறிமுகம் இருக்கு, இவருக்கும் என்ன இருக்கு, என்ன இருக்குது? இப்ப அபூபக்கரை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கிறிஸ்து பின் 572ல பிறப்பு, ஹிஜ்ரி 13ல மரணம். அப்ப இவரும் பிறந்து இவரும் மௌத்தாகிறா, இவரும் பிறந்து இவரும் மௌத்தாகுவாரா இல்லையா சொல்லுங்க? அப்ப 577 கிறிஸ்துவுக்கு பின் 577ல பிறந்து ஹிஜ்ரி 35ல மௌத்தாகிறார். அப்ப இவருடைய ஆட்சி காலம் அதையும் போட்டுக்கொள்ளுங்க 2 வருடம். இவருடைய ஆட்சி காலம் 12 வருடம். சரியா பிள்ளை? இது நாங்க ஆரம்பத்துல ஒரு அறிமுகத்துல கொடுக்குற விஷயம் இல்லையா, ஒப்பிடுகின்ற போது பிள்ளை ஒரு அறிமுகத்துல நாங்க அபூபக்கர் சம்பந்தமான ஒரு அறிமுகம், ஏன்னா உஸ்மான் அலி சம்பந்தமாக ஒரு அறிமுகம் நாங்க ஒப்பிடுகின்ற போது கொடுக்குற விஷயம், அவ்வளவுதான். இத பிள்ளைகள் நாங்க 6வது யூனிட்ல ஹலீஃபாக்கள் நீங்க படிச்சிருக்கீங்க, நாங்க படிச்சோம். அதாவது ஹலீஃபாக்கள், இந்த 4 ஹலீஃபாக்கள்ல பிள்ளைகள் நாங்க அபூபக்கர் அவர் எதிர்கொண்ட சவால், உஸ்மான் அலியுடைய குற்றச்சாட்டு, அதெல்லாம் அமெரிக்க பிள்ளை இன்ஷா அல்லாஹ் நாங்க செமினார்ல உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவோம். இப்போதைக்கு பிள்ளை அதெல்லாம் எழுதுறாம இங்க எங்களுக்கு தேவை இவர் சம்பந்தமான ஒரு ஷோர்ட்டான அறிமுகம், இவர் சம்பந்தமான அறிமுகம் எழுதிட்டோமா? இப்ப பாருங்க கதை. இந்த கேள்வி பிள்ளைகள் ஒப்பிட்டு வந்தா இங்க நாங்க யுத்தம் இதை வச்சு நாங்க ஒரு பாயிண்ட்ஸ் எழுதலாம். எழுத இயலுமா இல்லையா பிள்ளை? யுத்தத்தை வச்சு நாங்க ஒப்பிடலாமா இல்லையா சொல்லுங்க? போரை வச்சு ஒப்பிடலாமா இல்லையா? இங்க பார்த்தா என்ன போர், என்ன போர்? ஏமாமா, மாமா, மாமாண்டி அப்ப வச்சு கொள்ளுங்க ஏமாமா. அப்ப அதை வச்சு ஒரு கதை, அதை தெரியுமே 70 காபில சைதாக்கப்பட்டது ஏமாமா. இங்கால பிள்ளைகள் என்ன வரும்? அசர்பைஜான், ஆர்மீனியா போர். அப்ப அதுவும் ஒரு போர் தானே, இங்கேயும் ஒரு போர், போரின் விளைவாகத்தான் குர்ஆன் தொகுக்கப்படுது. இங்கேயும் போரின் விளைவாகத்தான் பல பிரதிகள் தொகுக்கப்படுது. நல்லா விளைவிக்கணும் நம்மள. இங்க யமாமா என்ற போரின் ஊடாகத்தான் ஒரு பிரதி, முஸ்ஹப் என்கின்ற ஒரு பிரதி தொகுக்கப்படுது. இங்க அசர்பைஜான் ஆர்மீனியா போரின் ஊடாகத்தான் பல பிரதிகள் தொகுக்கப்படுது. 7 பிரதிகள் அனுப்புறாரு. சரியா பிள்ளை? பல பிரதிகள் தொகுக்கப்படுது. அப்ப இதை வச்சு ஒப்பிட ஏழுமா இயலாதா சொல்லுங்க? ஏழுமா இயலாதா? ரைட். முதலாவது. 2வது பிள்ளைகள் இவர் குர்ஆனை தொகுத்தார், ஏற்றுக்கொண்டீங்களா? குர்ஆனை தொகுத்தார், ஏற்றுக்கொண்டீங்களா? குர்ஆனை தொகுத்தார். முஸ்ஹப் என்கின்ற ஒரு பிரதியை அபூபக்கர் அலி அவர்கள் தொகுத்தாரா இல்லையா சொல்லுங்க? முஸ்ஹப் என்கின்ற ஒரு பிரதியை தொகுத்தாரா இல்லையா? இவர் அப்படி எழுதணும், குர்ஆனை தொகுத்தார். ஏண்டா முதலாவதாக முறைப்படி குர்ஆனை தொகுத்தவர் இவர்தான். ஏன்னா இவர்தான் பிள்ளைகளா முதலாவது தொகுத்த ஒரு பிரதியை தொகுத்தது. ரசூலுல்லாஹ் காலத்துல எழுதினதுதான், ஆனா ஒரு தொகுப்பாக இல்ல. எல்லாம் எழுதி வச்சாங்க, அப்படியே எழுதி வச்சாங்க, ஆனா ஒரு தொகுப்பாக எழுதல. ஆனா ஒரு தொகுப்பு என்பது முக்கியமாக பிள்ளைகள், முக்கியமாக ஏன்னா மெயின் காலம் என்பது இவர் காலம்தான். இதுக்கு நாங்க என்ன ஆதாரம் சொல்றோம்டா, அபூபக்கர் அலி அவங்க ஆரம்பத்துல மறுத்தாரா இல்லையா? இப்ப நீங்க யோசிக்கலாம் பிள்ளை, ரசூலுல்லாஹ் காலத்திலேயும் சேர்த்து தொகுக்கப்பட்டுச்சானே. அப்ப அதான் முதலாவதாக நான் கொடுக்கணும் என்று கேட்டா, இதுக்கு நாம உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்றேன். என்னண்டா, உமர் அலி அவங்க அபூபக்கர்ட்ட சொல்றாங்க 70 ஹாஃபிர்கள் ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்க, குர்ஆனை தொகுக்கணும் என்று. ஆனா அதுக்கு அபூபக்கர் அலி சொல்ற வார்த்தையை வச்சு உங்களுக்கு விளங்கலாம்.
முதலாவதாக ரசூலோட காலத்துல குர்ஆன் செய்யப்படல, எழுதப்பட்டுச்சு. ஓகே, எழுதி எல்லாம் வச்சாங்க, ஓகே, ஓர்டராக ஓகே. ஆனா ஒரு தொகுப்புன்னு செய்யப்படல, புத்தகம் மாதிரி. ஏனண்டா இந்த அபூபக்கருடைய கதையை பாருங்க, சொல்லுவாரு, ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்யாத விஷயத்த நான் செய்ய மாட்டேன். அப்ப பிள்ளைல அப்ப ரசூலோட காலத்துல ஒரு முறைப்படி தொகுப்பு ஒன்று இருந்துச்சு. அப்ப இல்ல அப்படின்ட்டு அவர் சொல்லிக்க மாட்டார். அப்ப பாருங்க, அந்த அபூபக்கருடைய வார்த்தையாலே விளங்குது ரசூலோட காலத்துல ஒரு முறைப்படியாக ஒரு புத்தகமாக அப்படி ஒரு தொகுப்பு ஒன்று இல்ல. ஆனா ரசூலோட காலத்துல எழுதினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. பிள்ளைல வேண்டாம், அங்க இருந்து ஆனா இங்க வரணும். அந்த விஷயத்த விளங்கி கொள்ளுங்களா, நல்லா தெளிவாக விளங்கணும். பிள்ளைல இது ஏன் நான் இப்படி விளங்கப்படுத்துறேன்னா எம்சிக்கு வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் ஆയിരിக்குமா, ரைட், தனியா விளங்கப்படுத்தும் உங்களுக்கு. அப்ப குர்ஆனை தொகுத்தார். அப்ப இங்கால எப்படி எழுதணும்? மக்களை குர்ஆனின் பக்கம் ஒன்று சேர்த்தார். மக்களை குர்ஆனின் பக்கம் ஒன்று சேர்த்தார். மக்களை குர்ஆனின் பக்கம், அதனால அவருக்கு ஜாமியுல் குர்ஆன். சரியா பிள்ளையா? அப்படி சொல்லுங்க. இவர் குர்ஆனை தொகுத்தார். ஏன் தொகுத்தார்? யமாமா யுத்தத்தில் 70 ஹாஃபில். அப்ப அதனால குர்ஆனை தொகுக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தி தொகுத்தார். இவர் அப்படி இல்ல, சும்மா தொகுக்கல. மக்களை குர்ஆனின் பக்கம் ஒன்று சேர்த்தார். ஏனண்டா மக்கள் இவர காலத்துல குர்ஆனை பிழையாக ஓதினாங்க. இவர காலத்துல பிழையாக ஓதினியா? மக்கள் பிழையாக ஓதினியா? உச்சரிப்புல பிழை ஏற்படுத்தினியா அபூபக்கருடைய காலத்துல? இல்ல இல்ல, அபூபக்கருடைய காலத்துல பிள்ளைகள் மக்கள் உச்சரிப்புல பிழை ஏற்படுத்தினியா? பிழையாக ஓதினியா? இல்ல. இல்ல. அப்ப இவர காலத்துல ஏன் தொகுக்கப்படணும்டா? யமாமா யுத்தத்துல 70 ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்படுற, அதனாலதான் இவர காலத்துல தொகுக்கப்பட்டுச்சு. ஆனா இங்க அப்படி அல்ல. அசர்பைஜான் ஆர்மீனியா போர்ல வந்த மக்கள் குர்ஆனை, ஏண்டா உஸ்மானுடைய காலத்துல உள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகமா இவர காலத்தை விட, அபூபக்கருடைய காலத்தை விட உஸ்மானுடைய காலத்துல பிள்ளைகள் இடையில உமர் அலிட காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரோம் பாரசீகம் என்று வியாபகம். அப்ப உஸ்மானுடைய காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வியாபகம் என்பதனால உஸ்மான் அலி அசர்பைஜான் ஆர்மீனியா அந்த போருக்காக வேண்டி மக்கள் எல்லாரையும் அப்படியே கூப்பிடுறாரு. எல்லாரும் வாராங்க. வந்து போருக்கு போறதுக்கு முதல் குர்ஆனை ஓதுற ஒரு முறை ஒன்று. இவங்க எல்லாரும் குர்ஆனை ஓதினா ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட இஷ்டம் இல்ல வித்தியாசமான உச்சரிப்புல குர்ஆனை ஓதினாங்க. உலகத்துல உள்ள எல்லாருமே குர்ஆனை ஒரே மாதிரிதான் ஓதணும். ஏன்னா இங்க இலங்கையில கொஞ்சம் கூட்டுற, சவுதியில கொஞ்சம் குறைக்கிற, லண்டன்ல கொஞ்சம் நல்லா பெருசா கொஞ்சம் இழுத்து ஓதணும். அப்படி இருக்குதா? சொல்லுங்க, அப்படி இருக்குதா பிள்ளை? இல்ல. உலகத்துல எல்லாருமே நீட்டெடுத்த அதே ஸ்டைலா நீட்டணும். நிப்பாட்ட அதே இடத்துல நிப்பாட்டணும். இலங்கையில கொஞ்சம் முன்னுக்கு நிப்பாட்டுங்கோ, அங்க சவுதியில கொஞ்சம் பின்னுக்கு நிப்பாட்டுங்கோ, அப்படி எல்லாம் இல்ல. எல்லாரும் ஒரே மாதிரிதான் குர்ஆனை ஓதணும். ஆனா இவருடைய காலத்துல அப்படி ஓதல்ல. உச்சரிப்புல பிழை. அவங்க பிழை மட்டும் இல்ல, அவங்க சொல்ற என்னண்டா, நாங்க உச்சரிக்கிறான் சரி, மத்த ஆட்கள் நாங்க உச்சரிக்கிறான் சரி, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனாலதான் பழைய பிரதி எல்லாத்தையும் உஸ்மான் அலி அப்படியே எரித்தார், பத்த வச்சுட்டு. அபூபக்கர்ட்ட இருந்த அந்த ஹப்சாலிட்ட இருந்த பிரதிபுல கடைசாக அபூபக்கர் அலி உமர் அலிட்ட கொடுத்தாரு. உமர் அலி தண்ட மகள் ஹப்சாலிட்ட கொடுத்தாங்க. ஹப்சாலிட்ட இருந்த அந்த பிரதி எடுத்துத்தான் உஸ்மான் அலி அவர்கள் பல பிரதிகளை உருவாக்கி ஒவ்வொரு பிரதேசத்துக்கு அனுப்பினார். அப்ப ஒவ்வொரு பிரதேசத்துக்கு அனுப்பி என்ன வேலை பார்க்காரு? மக்களை குர்ஆனின் பக்கம் ஒன்று சேர்த்தாரா இல்லையா? அப்படி சொல்லுங்க, ஜாமியுல் குர்ஆன். அப்ப இத வச்சு ஒப்பிடலாம். இந்த ஒப்புரண்டாப்புல செட் ஆகணுமா? சும்மா கண்ட மாதிரி ஒப்புற இல்லையா? இங்கால வந்து அதே ஸ்டைலாங்கால வரும், நான் ஒப்புடுற அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? ஏண்டா அபூபக்கரையும் உஸ்மான் அலியும் அழகா ஒப்பிடலாம். ஏண்டா சித்தியா செட் ஆகுது, எல்லாம் செட் ஆகுது. நான் செட் ஆகி காட்டுறேன் பாருங்க. ரைட். மூன்றாவது பிள்ளைகள் பிரதி. இவருடைய காலத்துல தொகுக்கப்பட்ட பிரதிக்கு பெயர் முஸ்ஹப். முஸ்ஹப் சரியா உள்ள? முஸ்ஹப். இந்த விளங்கப்படுத்துறதுக்குள்ள அந்த கதையை வந்துட்டு பிள்ளைல அபூபக்கருடைய காலத்துல என்ன கதை அப்படி வந்துடும். சரி, அந்த கதையை வச்சுதான் நாங்க ஒப்புடுறதா? அந்த கதையை வச்சுதான் ஒப்புடுறது. நல்லா விளையாடணும். நாங்க புதுசா ஒன்றும் படிக்கிறோம் இல்லையா? புதுசா சிலபஸ்ல நாங்க கூட்டுறதுல ஒன்றும் இல்ல. நம்மட சிலபஸுக்குள்ள இருக்க விஷயத்த நாம தொகுத்து எடுக்கிற மட்டும்தான் நம்மட வேலை பிள்ளைல. அப்ப இங்க பிரதி முஸ்ஹப்ண்டா, இங்கால பிரதி என்ன சொல்லுங்க? இங்கால பிரதி 7 பிரதி. அல்ல, அந்த பிரதிக்கு என்ன சொல்ற? முஸ்ஹபுல் இமாம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா?
அப்ப ஒப்புறதுக்கு அழகா செட் ஆகுதானே. இங்க முஸ்ஹப் என்ற பிரதி அவருடைய காலத்துல ஓகே நீங்க சொல்ற சரி பல பிரதிகள். ஆனா அந்த பிரதிக்கு சொல்ற பேர் என்ன? முஸ்ஹபுல் இமாம். இமா. இவர காலத்துல ஒரு பிரதி தான். ஓகே நீங்க எழுதுங்க, அப்படி ஒரு வசனம் எழுதுங்க அழகா. அந்த கதையை திரும்ப 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 அந்த கதை வரும். 10 மார்க்ஸ் கேட்டு அழகா எழுதலாம். நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 பாயிண்ட்ஸ் தருவேனா, 8 பாயிண்ட்ஸ் தருவேனா. இப்ப நான் கிட்டத்தட்ட அபூபக்கருடைய அறிமுகத்தோட எத்தனாவது பாயிண்ட்ஸ் இது? 4வது. 4வது பாயிண்ட்ஸ் பிள்ளைகளா. இங்க 3ண்டாலும் அறிமுகத்துல 4வது. நான் 8 பாயிண்ட்ஸ் தருவோம். அழகா 8 போதுமா? 8 போதும் அழகா விளக்கலாம். நான் ஒப்பிட்டு தருவேன் உங்களுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். அப்ப முஸ்ஹப் இங்கால முஸ்ஹபுல் இமாம். அந்த கதை எங்களுக்கு தெரியும். அந்த கதையை வச்சு ஒரு வசனம் அமைக்கும். 4 மார்க்ஸ் கேட்டா வசனத்தை குறைக்கணும், 10 மார்க்ஸ் கேட்டா வசனத்தை கூட்டணும். அதே விஷயம் தான் பிள்ளைகளா, அதே விஷயம். ரைட். அடுத்தது பிள்ளைகள், இதை அழிக்க முடியலா, இதை அழிக்க முடியலா. அடுத்தது 5வது பிள்ளைகள், ஆலோசனை வழங்கியவர்கள். வருமா இல்லையா? குர்ஆனை தொகுக்கணும் என்ற ஆலோசனை வழங்கின விஷயத்துல யார் வருவார்? அபூபக்கருடைய காலத்துல உமர் அலி. வெரி குட். உஸ்மானுடைய காலத்துல யார் ஆலோசனை வழங்கினார்? ஹுதைஃபத்துல் யமானி. ஹுதைஃபத்துல் யமானி. இதை வச்சு இப்படி நாம ஒரு கதை எழுதலாம் தானே. அதே கதை தான் திரும்ப திரும்ப நாம அந்த ஹுதைஃபத்துல் யமானி சம்பந்தப்படுற கதையை நாங்க எழுதுவோம். என்ன, அதாவது மக்கள் உஸ்மானுடைய காலத்துல மக்கள் உச்சரிப்புல என்ன பிழை ஏற்படுத்தினாங்க. இதை அவதானித்தார் ஹுதைஃபத்துல் யமானி. அவதானித்து ஹலீஃபா அபூபக்கர் கதை எழுதலாமா இல்லையா? வசனம் எழுதலாமா இல்லையா? சொல்லுங்க. ஹுதைஃபத்துல் யமானியை வச்சு ஒரு வசனம் எழுதலாமா இல்லாத? எழுதலாம். உமர் அலியை வச்சு ஒரு வசனம் எழுதலாமா இல்லையா? அழகா எழுதலாம். எனவே ஒப்பிடுகின்ற போது ஆலோசனை வழங்கியவர் இங்க உமர் அலி, இங்க ஹுதைஃபத்துல் யமானி. அழகா செட் ஆகுது, ஒப்புடுறதுக்கு அழகா செட் ஆகுது பிள்ளைகளா. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சும்மா செட்டியா சட்டப்படிக்கு ஜோயின் அடிக்குது. ஆலோசனை வழங்கியது அபூபக்கருடைய காலத்துல. ஏன்னா யமாமா யுத்தத்துல 70 ஹாஃபிர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இப்ப உள்ளத்துல இருந்த குர்ஆன் மௌத்தாயிட்டு. சரியா பிள்ளை? 4வது பாயிண்ட்மா முஸ்ஹபாமா சஹலா முஸ்ஹபுல் இமாம். இங்கால முஸ்ஹப் அபூபக்கருடைய காலத்துல, அங்கால முஸ்ஹபுல் இமாம். என்ன அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், யமாமா யுத்தத்துல 70 ஹாஃபிர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்ப 70 ஹாஃபிர்கள் ஷஹீதாக்கப்பட்ட உள்ளத்துல இருந்த குர்ஆன் அப்படியே சரி. ஆனா இவங்க எந்த காலத்துல இருந்திருப்பாங்க? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தாக்கள் தானே. 70 ஹாஃபிர்கள் யார காலத்துல இருந்த பிள்ளை? ரசூலுல்லாஹ் காலத்துல. மனனம் குத்தாபுல் வஹி மனனம். அந்த மனனம் இடக்கூடிய சஹாபாக்கள் தான் அபூபக்கருடைய காலத்துல இருந்தார்கள். உள்ளத்துல இருந்த குர்ஆன் அப்படியே மௌத்தாக. இப்ப குர்ஆனுடைய ஒரு பிரதி ஒன்று தேவை, ஒரு புக் ஒன்று தேவை. இப்ப உமர் அலிக்கு படுது ஒரு புத்தகம் ஒன்று தொகுக்காட்டி பின்னுக்கு வர சமூகத்துக்கு தேவை. நம்மட சமூகத்துக்கு உண்மையா தேவையில்ல. நம்மட சமூகத்துக்கு உள்ளத்துல குர்ஆன் இருக்குது, எல்லாரும் உள்ளத்திலே குர்ஆன் இருக்குது. அப்ப எழுத்து வடிவு தேவையில்ல, புத்தகம் ஒன்று தேவையில்ல. ஆனா நமக்கு தேவையில்லாட்டியா பின்னுக்கு வார சமூகம். ஏன்னா உமர் அலிக்கு எப்போதுமே தூர சிந்தனை கூட அவருக்கு. அதுக்கா மற்ற ஆட்களுக்கு இல்லண்டு இல்ல இருக்குத்தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பார். கொஞ்சம் பின்னுக்கு என்ன நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி யோசிப்பார் உமர் அலி. அப்ப உமர் அலி போய் என்ன செய்யறாருன்னா அபூபக்கர்ட்ட சொல்றாரு, அபூபக்கரு 70 ஹாஃபிர்கள் மௌத்தாயிட்டாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்டா, ஒரு குர்ஆன ஒரு பிரதி ஒன்றை தொகுக்கணும், ஒரு புத்தகமான தொகுக்கணும். இப்ப அபூபக்கர் சொல்றாரு, இல்ல ரசூல் அப்படி சொல்லலையே. என்ன நான் மௌத்தானதுக்கு பிறகு நீங்க குர்ஆன் என்ற ஒரு தொகுங்கோ என்று ரசூலா சொல்லலையே. ரசூலா சொல்லாததை எப்படி நாம செய்யற அப்படி சொல்லுகின்ற போது திரும்ப உமர் அலி சொல்றாரு, இல்ல அபூபக்கரே அந்த முக்கியத்துவத்தை சொல்றாரு. கட்டாயம் தொகுக்கோணும் இல்லாட்டி பின்னுக்கு அப்படி சொல்லுகின்ற போது அபூபக்கருக்கு படுது. இவரை செல்ற சரிதான் என்று சொல்லி நல்லா அடுத்த கதைக்கு வரப்படா மஸ்லஹா முர்சலா. இப்ப குர்ஆன் என்பது அபூபக்கருடைய காலத்துல எதை மையமாக வைத்து, எந்த சட்ட மூலாதாரத்தை வைத்து குர்ஆன் தொகுக்கப்பட்டதுன்னு கேட்டா அடுத்த பாயிண்ட்ஸ் 6வது சட்ட மூலாதாரம். எதுக்குள்ள சட்ட மூலாதாரம்? மஸ்லஹா. அப்ப இங்கேயும் என்னஹா மஸ்லஹா தான். இங்கேயும் ஹாதான், அந்த மஸ்லஹா தான். லேசு பிள்ளைல இங்கேயும் மஸ்லஹான்னா அங்கேயும் சமூக நலன் தான். நம்ம என்னத்துக்காக வேண்டி உஸ்மான் காலத்துல
ஆனா ஒவ்வொரு பிரதேசத்துக்கு மக்களுக்கு குர்ஆனை ஏன் அனுப்பினார்? சமூக நலன், மக்களுக்காக வேண்டித்தான். மக்களுக்காக வேண்டி, மக்களுடைய நன்மைக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு மூலாதாரம் தான் மஸ்லஹா முர்சலா அல்லது மஸ்லஹா அல்லது இஸ்திஸ்லாஹ்னு சொல்லலாம். இஸ்திஸ்லாஹ்னு சொல்லலாம். நல்ல விளையாடணும் இல்லையா? இஸ்திஸ்லாஹ்னு சொல்லலாம். எனவே 6வது பாயிண்ட், சட்ட மூலாதாரம் மஸ்லஹாவை வச்சு ஒப்பிட இயலுமா இல்லாத பிள்ளை? மஸ்லஹாவை வச்சு ஒப்பிட இயலுமா இல்லாத? செட் ஆகுதா இல்லையா? செட் ஆகுதா? உங்களுக்கு தலைக்கப்படுதா? ஓகேண்டு. ஆனா இது வரைக்கும் பாஸ் பேப்பர்ல வரல. பாஸ் பேப்பரை வச்சுதான் விளங்கப்படுத்துறேன். பாஸ் பேப்பர்ல இருக்கிறதையும் விளங்கப்படுத்துறேன். எப்படி கேள்வி வந்தா எப்படி எழுதணும் என்று விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு படுதா? அப்படி தலைக்குள்ள படுதா? ஓ சார். ஓகே பிள்ளைகளா, அடுத்தது பிள்ளைகள். சார் சொல்லுங்கம்மா. இப்ப இதுல வேறுபாடு தானே கொடுக்கணும் ஒப்பிட சொன்னா. இப்ப ரெண்டுமே மஸ்லஹா முர்சலா தானே ரெண்டுமே. அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்க போக்கலையா மாத்தி கொடுக்கணும். உமர் அபூபக்கர் அலியோட காலத்துல இங்கே மஸ்லஹாண்டப்ல அபூபக்கருடைய காலத்துல சமூக நலன். ஏண்டா சமூக நலன் தானே. ஏண்டா மக்களுக்கு சும்மா யோசிச்சு பாருங்க, உண்மையாக அது விளங்கும் பிள்ளைல. இப்ப பாருங்க, உஸ்மான் அலிரா காலத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்தோடனே பாருங்க, உண்மையாகவே உமர் அலி ஒரு ஆலோசனை சொல்றாரு. அத ஜனாதிபதி அபூபக்கர் அலி ஏற்றுக்கொள்றாரு. பாருங்க எப்படி மனப்பாங்கண்டு சஹாபாக்களோட ஒரு ஜனாதிபதி இவர கருத்தை நாம ஏற்றுக்கொள்றதா உமர் அலி அப்படியெல்லாம் யோசிக்கல. இவர் சொல்றது நியாயம் ஏற்றுக்கொண்டு அப்படி செஞ்சதால உஸ்மான் அலி காலத்துல வந்த அந்த பிரச்சனைக்கு அவர் எந்த பிரதியை எடுத்தார் சொல்லுங்க? அபூபக்கருடைய கால தொகுக்கப்பட்ட பிரதியத்தை எடுத்தவர். அபூபக்கர் தொகுத்து உமர் அலிட்ட கொடுத்தார். உமர் அலி ரசூலோட மனைவி, அதாவது உமர் அலிட மகளை தான் ரசூலா முடிச்ச ஹப்சார் அலி. அப்ப உமர் அலிட மகள்கிட்ட இருந்த பிரதியை தான் யார் எடுத்து? உஸ்மான் அலி. அப்ப என்ன விளங்குது? அழகா பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். என்ன, உஸ்மான் அலி பிள்ளைகள் பிறந்தது 577மா, கிறிஸ்துவுக்கு பின் 577 பிள்ளைல. கிறிஸ்துவுக்கு பின் 577 தானே பிள்ளை? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் தான் இருந்தாலும் எங்க பிள்ளைகிட்ட கொஞ்சம் கேட்டுக்கோ. 577 தானே என்னமா? அத கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். அபூபக்கர் அலி அவங்க பிறந்ததும் இறந்ததும், உமர் அலி அவங்க பிறந்ததும். அபூபக்கர் அலிமா அது என்னன்னா அறிமுகத்துல கொடுக்கணும் இல்லையா? கூட விளக்குறல்ல சும்மா நார்மலாக. அப்படி அபூபக்கர் அலி எப்ப சொன்ன பிள்ளை? 500 கிறிஸ்துவுக்கு பின் 572. இங்கால பிள்ளை உஸ்மான் அலி எத்தனை? கிறிஸ்துவுக்கு பின் 570. மைக் ஆஃப் ஆகுங்க பிள்ளைல, கொஞ்சம் மைக் ஆஃப் ஆகுங்கம்மா. மற்ற பிள்ளைகளுமா கொஞ்சம் டிஸ்டர்ப் பிள்ளைல. அது என்ன, இந்த பிள்ளைகள் மெசேஜ் பண்ணி சேர மைக் ஆஃப் ஆகுங்கண்டு. என்ன, இன்னைக்கு பழைய போயிட்டு பிள்ளைல அந்த பிள்ளைகள் நீங்க கேள்வி கேட்கணும் ஆன்சர் பண்றதெல்லாம் கொஞ்சம் இந்த பிரைவேட் கிளாஸ்ல இப்படிதான் செய்யறதுன்னா. பிள்ளைகளை கேட்டு கேள்வி கேட்டு அப்படிதான் போரு. ஆனா செமினார்லமா கொஞ்சம் பொருத்தம் இல்லாத மாதிரி தான் நிற்கும் பட்டிச்சு. இந்த மற்ற பிள்ளைகளை விரிக்கிற எப்படி டிஸ்டர்பா இருக்கும். அதனாலமா டக்குண்டு அவசரமாக பிள்ளை மைக்கை ஒன் பண்ண ஆஃப் ஆக்கிரும். இந்த இறைச்சலோட்டு வந்தா பிள்ளை மற்ற பிள்ளைகளுக்கு விளங்காது. சரியா பிள்ளை? அதனாலமா மற்ற பிள்ளைகளை கட்டாயம் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் எந்த பாதிப்பும் இல்லாம நடந்து கொள்ளுங்க. மைக்கை ஒன் பண்ணினா திரும்ப என்ன, நீங்க சில டைம்ல அந்த ஃபேன் உங்களோட வீட்டை அந்த ஃபேன் வீசும், அது சத்தம் கேட்கும், ஒரு சில இறைச்சல் அடிக்கும், மற்ற பிள்ளைகளுக்கு விளங்காது. அப்படி நிறைய சிக்கல் இருக்கு பிள்ளைல. ரைட். அப்ப இங்க பிள்ளைகள் அபூபக்கர் அலி கிறிஸ்துவுக்கு பின் 572, இங்க 572 போடுங்க. இங்க மரணம் பிள்ளைகள் எப்ப சொன்னா ஹிஜ்ரி 13 என்ன பிள்ளை? 13 ஹிஜ்ரி 13. இவர் ஹிஜ்ரி 35. சரியா பிள்ளை? ஹிஜ்ரி 35. இது சும்மா நார்மலா அறிமுகத்தை கொடுக்குற பிள்ளைல. அறிமுகத்துக்குமா அபூபக்கர் சம்பந்தமா ஒப்பிடக்குள்ள பிள்ளைகள் அறிமுகத்தை பெஸ்டே கொடுக்கணுமே. என்ன, அதுக்காக வேண்டி அந்த இடத்துல நாம கிறிஸ்துவுக்கு பின் 572, இங்க கிறிஸ்துவுக்கு பின் 577, இங்க ஹிஜ்ரி 13 மரணம், இங்க ஹிஜ்ரி 35 மரணம். ஓகேமா? யாருமா கேட்ட? சரியாமா? சார் சொல்லுங்கம்மா. முஸ்ஹபுல் இமாம வந்து ரஸ்முல் உஸ்மானி என்னும் சொல்றதா சார்? அப்படின்னாமா நிறைய இருக்கு பிள்ளைல. என்னதாண்டமாக பிள்ளைகள் ரஸ்முல் உஸ்மானி என்ன சரியா? ரஸ்முல் உஸ்மான்டா உஸ்மானோட காலத்துல எழுதப்பட்ட அந்த பிரதி இருக்கா இல்லையா? அந்த எழுத்து ஒன்றைக்கு தெரியுமா? அவர காலத்துல எழுதப்பட்ட அந்த பிரதி ஒன்றைக்குமா இல்லையா? சொல்லுங்க. அதுக்குத்தான் ரஸ்முல் உஸ்மான்னு சொல்றது.
நிறைய விஷயம் இருக்கும், அதையும் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி நான் ஒப்பிடுகின்ற அதை நீங்க போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒப்பிடுகின்ற போது அந்த செட் ஆகிற சொல்லத்தான் போடணும். மற்றதை நீங்க போட்டு எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒப்பிடுகின்ற போது இங்க முஸ்தஹப் இங்க முஸ்தஹபுல் இமாம் செட் ஆகுதா இல்லையா? செட் ஆகுதா இல்லையா? அப்ப அதுக்காக தான் அங்க போட்டது. ஆனா ரஸ்முல் உஸ்மான் என்றாலா ஆனா முஸ்ஹபு உஸ்மான் அப்படி சொன்னால் அவர்தான் முஸ்ஹபு உஸ்மான், உஸ்மானுடைய பிரதி அவரும் அதான் முஸ்ஹபு உஸ்மான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரஸ்முல் உஸ்மான் என்றா உஸ்மான் காலத்துல எழுதப்பட்ட அந்த எழுத்து முறை இருக்கா இல்லையா, அந்த எழுத்து முறைக்குத்தான் ரஸ்முல் உஸ்மான் என்று சொல்றது. சரியா பிள்ளை? இதெல்லாம் பிள்ளை நான் உங்களுக்கு MCQ விளங்கப்படுத்தரும். சரியா? இவ்வளத்தை ஏன் போடலண்டா இதுக்குள்ள உள்ளே நாம MCQ செய்ய இயலாது. ஏன்டா பிள்ளை ரெண்டையும் கொண்டு போயலாம், கஷ்டம் இல்லையா? இந்த MCQ கொண்டு போய் எஸ்ஏ கொண்டு போயலாம் பிள்ளைல, உண்மையாக கொண்டு போக கஷ்டம். ஏன்டா ஒன்றத்தை நாங்க விளங்கி எடுக்கணும், அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணா பிள்ளை நீங்க குழப்பம் வரும் சிக்க. அதுக்காக நான் தனியே MCQ செய்யறேன். ஆனா அதுல என்ன செய்ய மாட்டேன், MCQ செய்கின்றவ என்ன செய்ய மாட்டேன், எஸ்ஏ மறந்துக்கு தொட்டு பார்க்க மாட்டேன் பிள்ளைல. அங்க ஃபுல்லா MCQ தான், அதுல எஸ்ஏ கேள்விக்கு இடமே இல்லை. ஆனா இங்க எஸ்ஏக்கு தான் இடம், MCQ கேள்வியை நான் கூடுதலாக முக்கியத்துவப்படுத்த மாட்டேன். ஆனா சிலதை சொல்லுவேன், சொல்லாம இல்ல. ஆனா கடுமையாக உஸ்மான் என்ன அவரை பத்தி முழுமையாக நாங்க படுத்த மாட்டேன். அதான் நான் MCQ கேள்வியில உங்களுக்கு தேவையான பகுதியை MCQல கிளியர் பண்ணி தருவோம் இல்லையா? அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இல்லையா? ஏன்னா இதுக்குள்ளாம நான் அப்படி போடுறது இல்லை, ஏன்னா எங்க பிள்ளைல குழப்பம் மாறிக்கும், ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதலாவது எஸ்ஏ படிச்சு கொள்ளுவோம். சரியா பிள்ளை? அதுக்கு பிறகு எக்ஸாமுக்கு போற டைம்ல நான் இன்ஷா அல்லாஹ் எக்ஸாமுக்கு ஒரு மாசம் இருக்கிற 1.5 மாசம் இருக்கிற டைம்ல நான் MCQ செஞ்சோம்னா அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப அந்த டைம்ல எக்ஸாமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு 50 MCQ செய்யறதுக்கு லேசா இருக்கும். இப்ப செஞ்சா மறந்து வைத்துறீங்க பிள்ளைல. அப்ப கொஞ்சம் எக்ஸாம் நெருங்குற டைம்ல செஞ்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருந்தாலே போதும். அங்க நாம நேரடியா ஒன்று எழுதுற இல்லையே, எல்லாம் கோடிக்கிறதா. சரியா பிள்ளை? அதுக்கு நான் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், டைம் எடுத்து நம்ம அடுத்த இஸ்லாம் பிள்ளைகளுக்கு செமினார் பிள்ளை 7:30. ஓகே. அப்ப பிள்ளைகள் இங்க சட்ட மூலாதாரம் லைட்டா பிள்ளைகள். ஓகே. 6வது ஏழாவது பிள்ளைகள், 7வது என்ன சொல்லலாம், அந்த 5 முக்கியமான ஆள் என்ன, இந்த பொறுப்பு யாரு? அல்லாஹ். பொறுப்பு கட்டாயம் வரணுமே. பாருங்க என்ன செட் ஆகுதுண்டு. அபூபக்கருடைய காலத்துல குர்ஆனை தொகுக்கிறதுக்கு யாரை நியமிச்சு? ரசூலுல்லாஹ் காலத்திலே முக்கியமாக குத்தாபுல் வஹில இருக்கா ஸைத் இப்னு சாபித். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல நாங்க இங்க எழுத தேவையில்லை. இங்க ஏண்ட அபூபக்கரை உஸ்மானை தான் ஒப்பிடணும். அப்ப அங்க ரசூலுல்லாஹ் காலம் வரக்கூடாது. ஆனா அபூபக்கருடைய காலத்துல ஸைத் இப்னு சாபித் தான் குர்ஆனை தொகுக்கிறதுக்கு நியமிக்கப்படுகிறார். அதே ஸைத் இப்னு சாபித் தான் யாருடைய காலத்துல வராரு? இங்க பாருங்க பிள்ளை எப்படி அழகா, பிள்ளை உண்மையா சொல்லுங்க, இப்படி அழகா பசந்தா இப்படி ஒப்பிட்டு இப்படி போட்டு எழுதினா சும்மா சட்டப்படி மார்க்ஸ் வருமா வராதா சொல்லுங்க பிள்ளை? வருமா வராதா? என்ன அழகா இருக்கும் பிள்ளை பாருங்க. அந்த கேள்வியை ஒப்பிட்டு கேட்டாங்க அப்படி அந்த ஸ்டைல் எழுதணும் பிள்ளைல என்ன? சரியா பிள்ளை? அப்படி எழுதினா சும்மா சட்டப்படி மார்க்ஸ் வருமா? ரைட். 8வது பிள்ளைகள், 8 நிறைய இருக்க பிள்ளை, நமக்கு நிறைய தேவையில்லை. நான் அந்த முக்கியமான விஷயத்த அந்த கதைக்குள்ள வார முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். சரியா பிள்ளை? அடுத்ததாக இவர் குர்ஆனை விநியோகிக்கவில்லை. குர்ஆன் என்ன செய்யறவர்? விநியோகிக்கவில்லை. யாரு விநியோகிக்கல? குர்ஆனை இஷ்யூ பண்ணல. விநியோகிக்கலன்னா என்ன? குர்ஆனை இஷ்யூ பண்ணல. யாரு இஷ்யூ பண்ணல? அபூபக்கர். மக்களே கொடுக்கல. குர்ஆனை உண்ட பிரதியை தொகுத்து மக்களே இங்க பாருங்க, எல்லாரும் வாங்கோ, அந்த குர்ஆன் தொகுத்து வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு பிரதியை தாரம் வச்சு கொள்ளுங்க. கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டா நம்மள மாக்கி வைத்துடுவா. நமக்கிட்டே வீட்டை பிரதி இருக்கித்தான். எங்க உள்ளத்துல குர்ஆன் இருக்கியா சொல்லுங்க? உள்ளத்துல இருக்கியா குர்ஆன்? இல்ல. வீட்டை சும்மா அழகா பசந்தா பிள்ளைங்க நோம்பு காலத்துல மட்டும் எடுத்து கொஞ்சம் மேல புழுதியான டஸ் எல்லாம் தொலைச்சு சும்மா அழகா பசந்தா வச்சுட்டு அப்படியே வச்சா அப்படி எரிப்பாரு. ஏன்னா இப்படித்தான் யோசித்தார் அபூபக்கர் அலி. மக்களுக்கு குர்ஆனை கொடுத்துட்டோம்டா, தொகுப்பை கொடுத்துட்டோம்டா. இப்ப என்ன மக்கள் மனநல எப்படி இருக்குமா? இப்ப நாம அடிக்கடி குர்ஆனை ஓத தேவையில்ல. ஏண்டா எதுல இருக்குது புத்தகம்? எதுல இருக்குது? இப்ப அபூபக்கர் அலி புத்தக தொகுப்பை தந்திருக்கிறார். அதனால இப்ப நமக்கு குர்ஆனுக்கு இடையிலான தொடர்பு தேவையில்லைன்னு யோசிப்பாங்க.
ஆனா அபூபக்கர் அலி பார்த்தாரு, இல்ல குர்ஆனை இஷ்யூ பண்ணக்கூடாது. ஏன்டா இஷ்யூ பண்ணினோம்டா மக்களுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான தொடர்பு இல்லாம போய்த்திரும். அதனால அவருடைய காலத்துல ஒரு பிரச்சனை நடக்கலையே, யமாமா யுத்தம் நடந்துச்சு. அதன் விளைவாகத்தான் குர்ஆன தொகுத்தாரே தவிர மக்கள் ஒரு பிரச்சனையும் இல்ல, அதனால இஷ்யூ பண்ணல. ஆனால் உஸ்மான் அலி என்ன செய்தார்? வெளியிட்டார். விநியோகித்தார். எழுதுங்க கதையை, ஏன் விநியோகித்தார்? அவருடைய காலத்துலதான் மக்கள் உச்சரிப்புல மக்கள்ற பிரச்சனை. இப்ப இவர காலத்துல மக்கள்ற பிரச்சனை இல்ல, யுத்தம் நடந்ததான் பிரச்சனை. இவங்கட காலத்துல அப்படி இல்ல, மக்கள்ற பிரச்சனை. மக்கள் குர்ஆன வித்தியாசமாக அவங்கட மொழியில, அவங்கட உச்சரிப்புல, அவங்கட பாசையில, அவங்கட பேச்சில இப்படி வித்தியாசமாக ஒவ்வொரு ஆக்களும் ஓதுறத அவதானித்த ஹுதைபத்துல் யமானிதான். இப்ப மக்கள்கிட்ட பிரச்சனையா இல்லையா? மக்கள்கிட்ட பிரச்சனைண்டா குர்ஆன்ல. இப்ப மக்களுக்கு குர்ஆன்ட பிரதியை கொடுத்து அந்த பிரச்சனையை கிளியர் பண்ண வேண்டிய தேவை கலீஃபாவுக்கு இருக்கா இல்லையா பிள்ளைகள்? இருக்குது. அந்த வேலையைத்தான் இவர் செய்தார். 7 பிரதிகளை ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் காரிகள் அல்லது குர்ராக்கள். அப்ப நல்லா பசந்தா ஓதுற நம்மள வாக்கி இல்ல, நாம ஓதினா பிள்ளை என்ன செய்யும்? என்ன பராக் புராக் ஊ சத்தம் எல்லாம் என்ன அப்படித்தானே? நாங்க குடிக்கிற டீ அத்தி இதெல்லாம் சேர்ந்து இழுக்குன்ற போது சத்தம் எல்லாம் கேட்குமே, சொல்லுங்க. என்ன சுதேஷ் மாய்க்கு ஓதுவோமா? நாம சொல்லுங்க, சுதேஷ் மாய்க்கு ஓதுவோமா? இல்ல சார். ஓத மாட்டோம். என்ன நாம ஓதாட்டியும் பிள்ளை மத்த பிள்ளை நிறைய பிள்ளை ஓதுற பிள்ளைகள் இருக்குது. என்ன எங்கட பிள்ளை யோசிக்கிற, சார் உங்களுக்கு ஓத தெரியாட்டி எங்களுக்கு தெரியும் தானே, என்ன உங்களோட குரல் தானே அப்படி, எங்களுக்கு தெரியும் தானே சார். என்ன அது ஓகே, நீங்க நல்ல நல்ல வயசு பிள்ளைல உங்களை சொல்லல. என்ன சில பிள்ளைகள் ஓதினா சும்மா அப்படி இருக்கு கேட்டுட்டு இருக்கலாம், சரியா? சும்மா அப்படி ராகத்தா. அதான் காரிகள்னு சொல்றது. காரிகள் குர்ராக்கள் நல்லா பசந்தா ஓதுவாங்க, அவங்களுக்கு தான் காரிகள் குர்ராக்கள் என்று சொல்றது. எனவே நல்லா பசந்தா ஓதுறாக்களை செலக்ட் பண்ணி, நல்ல காரிகளை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பிரதேசத்துக்கு அனுப்பி சொன்னார் உஸ்மான் அலி. மக்கள் குர்ஆனை பிள்ளையாக ஓதுறாங்க, உச்சரிப்புல பிள்ளை எல்லாத்தையும் பத்த வச்சுட்டார். பழைய பிரதி எல்லாம் ஓகே, என்ன பத்த வச்சாச்சு. எனவே இதுவும் உஸ்மான் அலியுடைய குற்றச்சாட்டுக்குள்ள வரும். 6வது யூனிட்ல வருமா வராதா? உஸ்மான் அலியுடைய குற்றச்சாட்டுக்குள்ள வருமா இல்லையா? பாஸ் பேப்பர் நான் நினைக்கிறேன் 2022 இன்னொரு பாஸ் பேப்பர்ல ஃபுல்லே 2022 நான் நினைக்கிறேன். உஸ்மான் அலியுடைய குற்றச்சாட்டு எழுதுங்கன்னு பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்திருக்குது. ஏன்னா 2 வகையான குற்றச்சாட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்க்க முடியல, அது பின்னுக்கு பார்ப்போம். இப்ப தேவையில்ல, சும்மா ஞாபகப்படுத்துறேன். எங்க பிள்ளைகளுக்கு சும்மா அப்படி வருமே தலைக்குள்ள அப்படி இருக்குதுன்னு. ரைட், சரி பிள்ளை. அப்ப இவர் குர்ஆனை விநியோகிக்கவில்லை, இவர் குர்ஆனை விநியோகித்தார். அப்ப உங்களுக்கு தெரியும் இவர் ஏன் விநியோகிக்கல, இவர் ஏன் விநியோகித்தார். அந்த கதையை எழுதணும். அந்தந்த இடத்துல அந்த கதையை நான் எழுதி கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் கூட்டி எழுதுறேன். அவ்வளவுதான் கிட வேலை பிள்ளைல. இப்ப 8 பாயிண்ட்ஸ் அழகா தந்திருக்கிறேன். இதையும் தாண்டி வேற பாயிண்ட்ஸ் இருக்கா பிள்ளை? சும்மா யோசிச்சு பாருங்க. இருந்தா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இருக்கா வேற அது? போதும் சார். எல்லாம் வந்துட்டேன், எல்லாம் வந்துட்டா, எல்லாம் வந்துட்டு பிள்ளைல. அப்படி ஏதாவது வந்தா யோசிச்சு சொல்லுங்க. என்ன எங்க பிள்ளைய சும்மா யோசிச்சு பாப்பான், இந்த சார் இன்னொன்றும் வரும், செட் ஆகும் சார். இப்ப செட் ஆக்கலாம் தானே? என்ன நீங்க மட்டுமா செட் ஆக்குற, எங்களுக்கு செட் ஆக்க தெரியும் சார், அப்படித்தானே? ஆள விடுங்க பிள்ளை. என்ன சார், என்ன அப்படிதான் பிள்ளை? அல்லாவுக்காக வேண்டி சார் எங்களை விட்டுருங்க. என்ன அப்படியா? என்ன படிச்சுதாங்க சார், கேள்விகளை கேட்க வேண்டாம் அல்லாவுக்காக வேண்டி, அப்படித்தானே பிள்ளை? என்ன நல்லா படிங்க பிள்ளைல. சும்மா அந்த என்னண்டா பிள்ளைகள் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு விளங்கும் பிள்ளைல. இப்ப என்னண்டா பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் எங்கள்கிட்ட பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் பிள்ளைகள் வந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன, இஸ்லாம் இருந்தாலும்னா இஸ்லாமிய நாகரிகம் இருந்தாலும் பிள்ளைகள் என்ன எக்கச்சக்கமான பிள்ளைகள் என்ன எங்கள்கிட்ட படிக்கிறது அவங்கள்ட்ட சொல்ல தேவை, உங்களுக்கு தெரியும். சரியா பிள்ளைகள்? என்ன சில பிள்ளைகள் என்ன வேற வேற கிளாஸுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, சார் உங்கள்ட்ட படிக்கணும் என்ன உங்கள்ட்ட சொன்னாங்க. அண்டெல்லாம் நிறைய பிள்ளைகள் குரூப்ல சேர்ந்துட்டு இருக்காங்க. என்ன குரூப் 1 குரூப் 2 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு இப்ப விளங்கும் பிள்ளைகள் எப்படி படிக்கணும் என்று விளங்குதா இல்லையா? சொல்லுங்க. இந்த பாஸ் பேப்பரை வச்சு எப்படி படிக்கணும், பாஸ் பேப்பரை மட்டும் படிக்கிறல்ல, எப்படி படிக்கணும் என்ற விஷயம் உங்களுக்கு படுதா இல்லையா? இப்ப தலைக்கா படுதா இல்லையா? எப்படி படிக்கணும்? இதான் எங்கட பிள்ளைன்ற நான் எதிர்பார்க்கிறேன். அந்த போட்டோ காப்பி பண்றது, அந்த பாடமாக்குறது
குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பாடமாக்குற. அதே மாதிரி பிள்ளைகள் பாடமாக்குற பாடம் நம்மளோட 10 அலகுல முக்கியமாக நான் சொல்றேன் பிள்ளை நோமலா சொல்றேன், புகாரி முஸ்லிமா அவங்கள பாடமாக்கத்தான் வேணும். கலைகள்ல பிள்ளைகள் அறிவியல் கலைகள், மருத்துவம், புவியியல், வானவியல், அர்ராசி, குவாரிஸ்மி, அல் பிரூனி அது பாடமாக்கத்தான் வேணும். நாம யோசிச்சு எழுதலாம் அப்படி சொல்லுவோம். யோசிச்சு எழுதலாமா? பிரூனி அங்க பிறந்திருப்பார், இங்க பிறந்திருப்பார், இதை கண்டுபிடிச்சிருப்பார், இதனுடைய புத்தகம் இதா இருக்கும் அப்படி எழுதலாமா? இல்ல, பாடமாக்கி அதைத்தான் எழுதணும். அதை நாம ஒன்றும் செய்யலாம். அதை யோசிச்சு எழுத இயலாது, அது ஒன்றும் செய்ய இயலாது. அதே மாதிரி 10வது அலகு படிப்பு தஜ்தீத், உமர் இப்னு அப்துல் அசீஸ் தஜ்தீத் பணி, அப்துல் காதர் ஜீலான் தஜ்தீத் பணி ஒரு கேள்வி இப்ப அண்மை காலமாக பாஸ் பேப்பர்ல கூட இப்ப வந்திருக்குது, வழங்கப்படுத்துறேன். வளமையாக அந்த கேள்வி எல்லாம் வாரல்ல, அடிக்கடி வாரல்ல 10வது அலகுல இப்ப அதெல்லாம் போடுறாங்க. சரியா புள்ள? அதை நாம எப்படி நீங்க எப்படி எழுதணும்னு விளங்கப்படுத்துவோம்னா அது சிஸ்டம் ஒன்று இருக்கு பிள்ளைல. நான் 10வது அலகுக்கு வரைக்கும் சொல்லுவேன்னா இப்ப தேவையில்ல. சரியா பிள்ளை? அப்ப நல்லா விளையாடணும் பிள்ளைகள், நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நாம அவங்களுக்கு விஷயத்தை விளங்கப்படுத்துகின்ற போது எப்படி படிக்கணும் என்ற விஷயத்தை பிள்ளைகள் கட்டாயா விலகி கொள்ள வேண்டும். இப்போ அவங்க நல்லா பற்றிக்க, இப்படித்தான் படிக்கணும், பேப்பர் கிளாஸ் செய்யறது என்பது இப்படித்தான். ஒரு கேள்வியை வச்சு இன்னொரு கேள்வியை உருவாக்குற. இப்ப நான் நிறைய கேள்வியை உருவாக்கினாலும் புதிய பாயிண்ட்ஸ்கள் சொன்னேன் பிள்ளைங்க, சொல்லுங்க. நம்மளோட சிலபஸை தாண்டி வேற பாயிண்ட் சொன்னதா? இல்ல சார். அப்ப உங்களுக்கு விளங்கணும், கேள்வி என்பது நம்மளோட சிலபஸுக்குள்ள இருந்தா வருவதே தவிர என்ன கேள்வி என்ன தான். நீங்க பாஸ் பேப்பரை எக்ஸாம் ஹாலுக்கு போய் பார்த்தோன்னா என்ன கேள்வியை பார்த்தோன்னா பயப்படப்படாது. அல்லாஹ் அப்படி என்ன எல்லாம் முடிஞ்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்து நம்மள ஹாஸ்பிட்டல கொண்டு போய் வாரத்துக்குள்ளேயே டைம் முடிஞ்சு. சரியா? சரியா பிள்ளை? அப்ப கட்சாரிக்கும் ஐயோ இதெல்லாம் கேள்வி மயக்கமா வரும், மயக்கம் அழிக்கும், அதெல்லாம் யோசிக்க போறேன். மயக்கம்னா ஏதோ சின்ன ஒரு விஷயம் உண்டு. அப்ப நான் அப்படித்தான் விளங்கப்படுத்துறவங்களுக்கு அந்த மயக்கத்தை தானே கிளியர் பண்றேன். அப்ப சார் கிளியர் பண்ணி தந்திருக்கிறார், இப்படிதான் யோசிக்கணும். யோசிப்பீங்க, கட்டாயம் யோசிப்பீங்க. எனக்கிட்ட வார பிள்ளைய கட்டாயம் யோசிச்சு பார்ப்பீங்க. ஏன்டா உங்களுக்கு அப்படித்தான் விளங்கப்படுத்துறேன் பிள்ளைல, பாஸ் பேப்பரை வச்சு அப்படித்தான் விளங்கப்படுத்துறேன். நீங்க யோசிப்பீங்க, படும் தலைக்குள்ள அதான் ஆன்சர். சரியா பிள்ளை? நீங்க யோசிக்கணும், நம்மட சிலபஸுக்குள்ள இருந்தால் ஆன்சர் இருக்குது. ஆனா கேள்வியை மட்டும் கொஞ்சம் மயக்கமா எடுத்திருக்கேன், அவ்வளவுதான், பயப்பட வேண்டாம். இந்த பயம் வராம எக்ஸாம் ஹாலுக்கு போய் பேப்பரை பார்த்தீங்கன்னா பிள்ளை அழகா எழுதுவீங்க, டென்ஷன் ஆகக்கூடாது. அதான் மிக முக்கியமானது. எனவே பிள்ளைகள், எங்களை பிள்ளைகள் இஸ்லாமிய நாகரிக கேள்வியை பார்த்தோன்னே அல்லாஹ் அக்பர், நான் படிச்ச ஒன்றையும் காணலையே, நான் முதலாவது படிச்ச இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் காணல, அல்லாஹ் அக்பர் அதெல்லாம் யோசிக்கிறல்ல இல்லைன்னா அங்க இஸ்லாத்தின் சிறப்பம்சம் வராது, இறை சட்டத்தின் சிறப்பம்சங்கள் வந்திருக்கா இல்லையா? சொல்லுங்க. அப்ப நமக்கு அதே கேள்வி வராது. அப்ப கொஞ்சம் தலையை கொஞ்சம் யூஸ் பண்ணா ரைட் ஓகே விளங்கும் பிள்ளைல விளங்கும். ரைட் ரைட் ஓகே பிள்ளைகள். அப்ப இன்ஷா அல்லாஹ் இதுகள் தான் பிள்ளைகள் பாடம். எனக்கு அடுத்த பாடம் இருக்கு பிள்ளைகள். இன்னும் சில தலைப்புகள் இருக்குமா இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் பாடத்துல, அதை கிளியர் பண்ணி தந்தா பிள்ளைகள் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த குர்ஆன் பாடம் சம்பந்தமான ஒரு முழுமையான விளக்கம் உண்டு வரும். நல்லா படிங்க பிள்ளைய, ரெக்கார்டிங் எல்லாம் போடுறேன் இன்ஷா அல்லாஹ்மா. நான் நாளைக்கும் சில டைம்ல பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த கிழமை பிள்ளைகள் வெளியூருக்கு செமினாருக்கு போகல. உங்களுக்கு தெரியும், இந்த வாகனத்துல பிள்ளைகள் பைக்ல போகக்குள்ள கொஞ்சம் காலில் அடிபட்டதால பிள்ளைகள் வெளியூருக்கு இந்த சனி ஞாயிறு போகல. அப்ப ஊர்ல நிற்கிறேன். அதனால பிள்ளைகள் நான் இன்ஷா அல்லாஹ் சனி ஞாயிறு என்ன செய்வேன், உங்களுக்கு கிளாஸ இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வேன் போடுவோம். இல்லாட்டி வளமையா சொல்லுங்கம்மா. இந்த 7வது யூனிட் இலங்கை இஸ்லாம் அறிமுகம் அதே எப்ப சார் ஸ்டார்ட் பண்றேன்? ஸ்டார்ட் பண்ணதாமா இலங்கை இஸ்லாம் அறிமுகமா இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன்னா சரியாம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, முடிச்சு தருவோம் பிள்ளைல. அப்ப இலங்கை இஸ்லாம் அறிமுகத்தை முடிச்சா பிள்ளை நீங்க யோசிக்க கூடாது சார் 7வது யூனிட்ட போறாரு அப்ப 8, 9, 10 இருக்கே ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. 8, 9, 10 ஆக லேசி பிள்ளைல நான் விளங்கப்படுத்த கூட சொல்லுவீங்க சார் அல்லாஹ் அக்பர் அவ்வளவுதான். அப்ப 7வது யூனிட்ட முடிச்சா பிள்ளைகள் 8வது அலகு ஃபுல் நோட்ஸ், 9வது அலகு ஃபுல் நோட்ஸ், 10வது அலகு ஃபுல் நோட்ஸ் 3 டியூட்டை தந்துருவேன். சரியா? நான் சொல்ற வேண்டாம் பிள்ளை. 3 தந்தண்டா அது டியூட்ல பிள்ளை பெருசா ஒன்றும் இல்லை. நான் பாருங்க டியூட்டை தருவேனா, டியூட் எப்படித்தான் இருக்கும் ஓகே. ஆனா விஷயம் எல்லாம் சும்மா லேசி சின்ன புள்ள 6ஆம் ஆண்டு புள்ள எழுதுமா. இப்பயே சொல்றேன்னா அந்த கேள்வியை நல்லா சரியா விளங்கப்படுத்தினா 6ஆம் ஆண்டு புள்ள எழுதும். ஏண்டா பொயின்ஸே 6ஆம் ஆண்டு புள்ள பொயின்ஸ் தான். என்ன 6ஆம் ஆண்டு பிள்ளை எழுதுற பொயின்ஸ் தான் வரும். அது சின்ன புள்ள உதாரணமா பிற நாகரிகம் எப்படி வாழணும்,
நாங்க அல்லாஹ்வோட எப்படி தொடர்பு ஏற்படுத்தணும் சும்மா சின்ன புள்ள 8வது வீச்சு 9வது பிள்ளைகள் அது லேசி. அது 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. மக்காசிது ஷரியாவுடைய லரூரியா என்ற பகுதி பாஸ் பேப்பர்ல வந்து 2019 நினைக்கிறேன். 19ல வந்துருக்கு. அதெல்லாம் லேசி பிள்ளைகளா 8, 9, 10 பட்ட லேசி. சரியா? அழகா ஃபுல் நோட்ஸ் தருவேன்னா ஃபுல் நோட்ஸ் வந்து சும்மா அழகா கிளியர் பண்ணி தருவேன். அதோட கூட சிலபஸ் நாங்க நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு இடையில எங்கட தொடராக படிச்சுட்டு வாரீங்க. 1வது அலகுல இருந்து பிரைவேட் கிளாஸ்ல தொடராக படிச்சுட்டு வந்து இப்ப 7வது அலகுல நிற்கும். இப்ப இலங்கை இஸ்லாம் அறிமுகத்தை முடிச்சா பிள்ளைகள் 8ஐயும் 9ஐயும் 10ஐயும் தந்து கிளியர் பண்ணி தருவேன். எக்ஸாமுக்கு இடையில கையில உங்களுக்கு நோட்ஸ் வந்துடும். சரியாமா? ஓகேயா? ஓ சார். ஓகே. அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல. இஸ்லாத்திலே 8 யூனிட்டே முடிச்சுட்டேன். 9, 10 மினிக்கு ஃபுல்லா கொடுத்து கிளியர் பண்ண போறேன். உங்களுக்கு 7 முடிச்சா 8, 9, 10 கிளியர். எங்கள்கிட்ட வார பிள்ளைகளுக்கு 10 அளவுக்குரிய ஃபுல் நோட்ஸ் கையில கிடைக்கும் என்ற விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சு படிங்க பிள்ளைகளா. ரைட். ஓகே மேடம். இன்ஷா அல்லாஹ் பிள்ளை எனக்கு 7:30 பாடம் இருக்கு பிள்ளை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். போயிட்டு வரேன். துஆ செஞ்சு கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam.